யானவரே. இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில போதாண்டவரே. எல்கானா அண்ணாளை பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தையை சொன்னான். தேவாலயத்துல இருக்கிறார், தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், சோறு உள்ள போகல. தன்னுடைய நாச்சியார்னா தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி புருஷன்காரன் தன் தங்கச்சியை கட்டிக்கிட்டான். பெனினா அண்ணாளுடைய சகோதரி, அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. தன் தங்கச்சியாகிய நாச்சியார் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினார். ஒரு உணவு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு துக்கம். வீட்டுல இல்ல, தேவ ஆலயத்துல. அண்ணாளுக்கு எல்கானா 2 பங்கு உணவு கொடுத்தான். துக்கம் போகல. 10 பிள்ளைகளை பார்க்கலும் அண்ணாலே நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று ஆறுதல் சொன்னான். துக்கம் போகல. எத்தனையோ வார்த்தைகளை மனுஷர்கள் சொல்லியும் துக்கம் போகல. தேவாலயத்துக்கு வந்தான், இதயத்தை உடைச்சா, வானபலியை ஊத்துவது போல தன் இருதயத்தில் உள்ள எல்லா வேதனைகளையும் ஊத்தினான். இப்ப சொன்னான், நான் கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், நிச்சயம் எனக்கு செய்வார் என்று சொன்னான். ஏழி சொன்னான், அண்ணாலே ஏன் அழுகிறாய்? எனக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் சிறுமையை பார்த்தார், உன் நிந்தையை நீக்கினார். மறு வருடம் நீ வரும் பொழுது ஒரு ஆண் குழந்தையோடு வருவார். நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷத்துல இங்க நீங்க வருகையா இருக்கலாம், துக்கத்துல நிரம்பி இருக்கலாம். சில பேர் ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறீங்க. அளவுக்கு மீறி அவமானம், அளவுக்கு மீறின துக்கங்கள் இருதயத்தை ஈட்டி கிழித்தது போல கடந்த ஆண்டுகளிலே பிசாசு ரணங்களை உங்கள் இருதயத்திலே போட்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்கிறார், அண்ணாலே நீ பயப்படாதே, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அண்ணாலே உன் நிந்தையை நான் கண்டேன், உன் துன்பத்தை நான் கண்டேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற இந்த ஜபங்களுக்கு, உன் வீட்டிலும் உன் ஆலயத்திலும் நீ கதறுகிற கண்ணீருக்கு என் கண்கள் திறந்து அதை கண்டது. மறுவருடம் நீ உனக்குரிய நன்மைகளை நீ அனுபவிப்பாய். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி. ஓகே, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஓகே, சில கேள்விகள் தப்பா நினைச்சுக்கலாம். நான் ஒரு பைபிள் டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம், டீச் பண்றது ரொம்ப ஈஸி. அதனால நீங்க அதை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்ல விசுவாசம், நல்ல பாஸ்டர்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியுது உங்க முகத்தை பார்த்தாலே. யாரும் சாப்பிட தானே, சாப்பிடாம சரியா 2 மணிக்கு உட்கார வச்சு எவ்வளவு கஷ்டம் என்பதை நானும் ஒரு விசுவாசியா இருந்து அனுபவித்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுக்கு நன்மை செய்வாரு. சரியா 1 மணிக்கு 1 ஹவர்ல முடிச்சிடலாம் பேரை. 5 நிமிஷம் முடிச்சிடும். என்னத்த சொன்னா பிரேயர் முடிஞ்சிடும். அல்லேலூயா. நிச்சயமா இன்றைய நாள்ல கர்த்தரோடு நான் பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, பல செய்திகள் என் மண்டைகளை ஓடிட்டே இருந்துச்சு. இங்க வந்து உட்கார்ந்தேன், என்னதான் ஆண்டவரே பேசுறேன்னு தெரியல. ஆனா எனக்கு காலையில நேற்று ஒரு மனுஷனை குறிச்சு தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருந்தேன். சரி, கன்ஃபர்மேஷனுக்காக வந்துகிட்டே இருந்தேன். உங்க வீட்டுல வந்து உட்காந்தேன். ஒரு தெலுங்குல ஒன்றும் புரியல, எல்லாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுல கீழே 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்ன்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனா இது எந்த அதிகாரம்னு எனக்கு கேட்ச் பண்ண முடியல. என்னோட கெஸ்ஸிங் படி அது ஆதிகாரமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாம் கூட்டிகிட்டு போன இமேஜ் தான் அங்க இருந்துச்சு. ஓகே, அதை பேஸ் பண்ணோன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதை தான் ஆண்டவர் பேச சொல்கிறார் சொல்லி இங்க வந்தேன். ஐயாவும் அதுக்கேற்ற மாதிரி லீட் பண்ணாங்க. 2 வார்த்தைனால் இன்று நிறைவேறியது. சில கேள்விகளோட நம்ம இன்னைக்கு பைபிளுக்குள்ள போறோம். ஆண்டவர் முதலா யாரை படைச்சாரு? ஆதாம் படைச்சாரு. ஆண்டவர் எதையாவது ஒழுங்கு இல்லாம படைப்பாரா? ஏன் அப்படின்னா, அவர் சர்வ ஞானி, அகந்த ஞானம் உடையவர். அவருக்கு நேத்தும் இன்னைக்கும் நாளைக்கும் ஒரே டைம்ல பார்ப்பார். ஒரே ஐல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அல்பா ஒமேகாவா எல்லாத்தையும் ஒரே கோட்ல முழு உலகத்தையும் இப்படி பார்த்துருவாரு. நமக்கு தான் பெரிய உலகம், பெரிய காலங்கள் இருக்கு. அவருக்கு அந்த ஒரு செகண்ட்ல தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் உள்ள சர்வ வியாபியா நிறைஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உலகத்துல மனுஷனை படைக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி இது நல்லது அல்ல அப்படின்னு ஒண்ணு படைப்பாரா?
நீங்க யாராச்சும் பைபிள் வேக வேகமா வாசிப்பீங்களா? நீங்க எவ்வளவு வேகமா வாசிக்கிறீங்களோ அவ்வளவு வசனத்தை நான் என்ன பண்ணிருப்பேன், பாட்டுன்னு போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன பண்றோம், சேர்ந்து தியானிக்கிறோம். வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது போதும். அல்லேலூயா. கடவுள் 7 நாள் 6 நாள் உட்கார்ந்து எல்லாத்தையும் சூப்பரா படைச்சார், கரெக்டா படைச்சிட்டார். ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி கிடையாது, ஒரு தெய்வம், சர்வ ஞானி. அவரால் ஒரு மிஸ்டேக்ஸ் ஒன்று அவரால் பண்ண முடியுமா அவரால்? ஏன்னா அவர் மிஸ்டேக், அவரிடத்தில் இருள் சேர்வதில்லை அப்படின்னா அவரிடத்துல குறை கொண்டது. அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் உடைய தேவன் ஒரு காரியத்தை தப்பா பண்ணிட்டாராம். இங்க பைபிள் போட்டுருக்கிறாரு. அதே அவர் ஐயோ தப்பு பண்ணிட்டமேடா, ஆதாம தனியா படைச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அவன் கையில சகல ஜீவராசிகளையும் கொண்டு வர்றான். எல்லாத்தையும் ஆதாம் தான் பிணைக்கிறான், பேர் வைக்கிறான். குரங்கு நிற்கும், ஆதாம் பார்க்கறான், மேட்சா இல்லையே. யானை நிற்கும், ஆதாம் நிற்கிறான், மேட்சா இல்லையே. ஒரு கரடி, என்னடா எதுவுமே அவனுக்கு என்ன கிடையாது, மேட்சா இல்லையே. அவனுக்கு ஒரு ஏற்ற துணை என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண. கடவுள் எதையாவது ஒன்றை தவறா படைச்சிருப்பாரா? படைச்சிருக்க மாட்டாரு. தென் ஏன் அப்படி ஒரு படைத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் அப்படி படைச்சாருன்னா, அவர் ஒருவனே அல்லவா படைத்தார், அவரிடத்திலே ஆவி பூரணமாயிருந்து இன்னும் ஏன் இன்னொருவனை படைத்தார். மல்கியா 2:15 நான் சொன்ன வசனம் இருக்குது. அவர் ஒருவனை தான் படைச்சார், அந்த ஆதாமுக்குள்ள அவருடைய ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு. ஏன் இன்னொரு, நம்ம பொறுத்தவரை ஏவாள் ஒரு பெண் இல்லையா, ஆனா பைபிள் படி அதுவும் ஒரு ஆண் தான். ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் இன்னொரு வலை படைத்தார் போட்டிருக்கா, இல்ல இன்னொரு வனை படைத்தார் போட்டிருக்கா? என்னங்க தப்பா இருக்குது கதை, புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஏன் இன்னொரு வலை படைத்தார்னு போடுறது, இன்னும் ஏன் இன்னொரு வனை படைத்தார். ஓகே, இதுக்கு மேல டீட்டெயிலா பேச வேணாம். ஆதாம் இந்த உலகத்திலே முதல் ஒரு உயிரை பெற்றெடுத்தவன் பெண் அல்ல, ஆண் தான். கர்ப்பப்பை இல்லாத முதல் உயிர் வெளியே வந்தது ஆதாமுடைய எலும்புக்குள்ள இருந்துதான். அவள் நம்மை பொறுத்தவரை ஒரு பெண், தேவனை பொறுத்தவரை அவளும் ஒரு ஆண் தான். ஏன் ஆண் அப்படின்னா, பரலோகத்தை பொறுத்தவரை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவர் இருவரும் தேவ சாயலாகவே இருக்கிறார்கள். 1 ஆதியாகமம் புத்தகம் 25-26 அவர்களை தேவ சாயலாகவே படைத்தார். ஆதாமுக்குள்ளேயே ஏவாளுடைய ஜீவனையும் கர்த்தர் வைத்திருந்தார். இதை பத்தி நம்ம இதுக்கு மேல டீட்டெயிலா பேச வேணாம், நீங்க இருக்கிறது கொஞ்சம் சத்தியமும் குழந்தை போயிருவீங்க. ஓகே, நான் இதை என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் கர்த்தர் ஒரே ஒரு ஆதாம படைச்சார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பினீங்கன்னா அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு இருக்கும்படி இவர்களை நீர் ஏற்படுத்தினீர். எடுத்தீங்களா? யோவான் 17:8 வாசிங்க பார்க்கலாம். 21 சொல்லுங்க. நீர், நான், அவர்கள் நம்மிலும் ஒன்றா இருக்கவும் ஏற்படுத்தினேன். இப்ப சொல்லுங்க, மனுஷனை ஏன் படைச்சாராம்? வீடு கட்டி கார் வாங்கி கப்பல் விடவா, இல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி 4வது யாரு? உங்க பேர் என்னம்மா? உங்க பேரு சுகுணா, விஜயா, மேரி, சாரா என்ற இந்த நபர்கள் அந்த பட்டியல் என்ன ஆகணும்? உலகத்துல மனுஷனை ஏன் படைச்சான்னு கேட்டா அதுக்கான சீக்ரெட் ரகசியம் இங்கதான் இருக்கு. ஃபேமிலி 2வது. முதல்ல மனுஷனை ஏன் படைச்சாரு அப்படின்னா, பிதாவுக்குள் குமாரன் இருப்பதை போல, குமாரனுக்குள் பரிசுத்தாவியன் இருப்பது போல, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கவும் அவர் நமக்குள் நிலைத்திருக்கவும் ஒன்றா இருக்கதான் மனுஷன் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் பூமியில படைத்ததுக்கான மிக முக்கியமான காரணம். வேற எதுக்காகவும் கிடையாது. உலகத்துல மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாமும், இந்த உலகத்துல மனுஷன் படைத்த எல்லாமும் இந்த பூமியோடு அழிஞ்சு போய்விடும். கரெக்ட் தானே? எதையா ஒண்ணு கொடுக்க முடியுமா?
பிரசங்கி சொல்லுகிறார், வெறுங்கையாய் வந்தேன். யோவும் சொல்றார், நான் வெறுங்கையா வந்தேன். மனுஷன் இந்த உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு போகிறது இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பூமியின் ராஜாக்கள் தங்கள் மேன்மைகளோடு தங்கள் மகிமைகளோடு கூட பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். வெறுங்கையா வர்றாங்க, ஆனா பரலோகத்துல போகும்போது வெறுங்கையா அவங்க போறது இல்லை. அவர்கள் பூமியில தேவனுக்காக பட்ட பாடுகளையும் தேவனுக்காக வாழ்ந்த ஆசீர்வாதங்களையும் சுமந்து கொண்டு போகிறார்கள். வசனம் 24 இருந்து வாசிங்க. 21, 24. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் எதைத்தான் கொண்டு போக முடியுமா பரலோகத்துக்குள்ள? பணத்தை கட்டுக்கட்டாகவோ பென்ஸ் காரையோ இந்த உலகத்துல இருக்கிற ஆடம்பரங்களையோ நகைகளையோ விலை உயர்ந்த எந்த காரியத்தையும் ஒரு மனிதன் பரலோகத்துக்கும் கொண்டு போக முடியாது, நரகத்துக்கும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு மனிதன் பரலோகத்துக்குள்ள வெறுங்கையா போக போறது இல்ல. அவன் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை தன் கைகளில் கொண்டு போகிறான். அதனால தான் போட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் தங்கள் கனத்தையும், அடுத்த வசனம், அதன் வாசல்கள் பூமியில வாழ்றோம் இல்லையா, இந்த வாழ்ற வாழ்க்கையினுடைய உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் ஒன்றும், சொல்லுங்க, ஒன்றும் அதற்குள் எதனே புரியல உங்களுக்கு? மனுஷன் முதல்ல ஏன் படைச்சாருன்னு சொன்னேன். ஏன் படைச்சாரு? அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா தான் நீங்க நல்லா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, நோய் நொடி இல்லாம இருக்கிறது, வீடு கட்டுறது, குழந்தை பெற்றுக்கிறது, நீங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே செகண்டரி. பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் என்னில் ஒன்றாயிருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் பிரைமரி நோக்கம் என்ன என்றால், மணிக்குலத்தினுடைய தேவனோடு கூட அவன் பூமியில ஒன்றா இருக்கணும். அதனாலதான் அந்த மனுஷனை படைக்கும் போது அந்த மனுஷனுக்குள்ள தேவனை சுமந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையான காரியத்தை மனுஷனுக்குள் வைத்தார். தேவ தூதனுக்குள்ள தேவனால் உள்ள போக முடியுமா? தேவ தூதனுக்குள்ள மனுஷன் தேவன் போக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்குள்ளையும் கடவுளால அடக்கி வைக்கவே முடியாது. ஓகே, கடவுள் எப்படிப்பட்டவர்? வானம் அவருக்கு, பூமி அவருக்கு. இவ்வளோ பெரிய தேவன், சாதாரண தேவன் இல்ல. எப்படி? வானம் எனக்கு, பூமி எனக்கு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் அக்கினியும் இடுப்பு கீழெல்லாம் சொகுசாவமா எரிகிற தகதகன் எரிகிற நெருப்பு தணல் அவர். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படி தேவ தூதர்களால் பார்க்க முடியாத மகா பெரிய பிரகாசமானவர் அவர். அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலை, அப்படிப்பட்ட பிரகாசமான தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்ற மகத்துவமான மிக பெரிய வல்லமையுடைய தேவன். அவருடைய சிங்காசனம் மகா பயங்கரமானது. 24 மூப்பர்களும் தாழ விழுந்து தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று மகிமைக்கு முன்பாக பூமியினுடைய மலைகள் உருகத்தக்கதான வல்லமையுடைய தேவன். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன், அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலைய, அவ்வளவு பெரிய தேவனை, அவ்வளவு பெரிய வல்லமை உடையவரை இந்த உடம்புக்குள்ள சுமக்கக்கூடிய அளவுக்கு இந்த உடம்புக்கு அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு. நம்ம உடம்பு சாதாரண உடம்பா? என்ன பாஷா சொல்றீங்க? 400 தாண்டிடுச்சு சுகர், 180 தாண்டிடுச்சு பிபி. இதைத்தான் நான் சுமந்துகிட்டு இருக்கிறேன். பிபியை சுமக்கிறதுக்கும் சுகரை சுமக்கிறதுக்கும் புருஷங்கார எப்படி பாருங்க. எனக்கு ஒருத்தன் மாட்டி இருக்கிறானே, எனக்கு 4 பிறந்திருக்குது, என் வீட்டுக்கு ஒண்ணு வந்திருக்குது, இப்படின்ற துக்கங்களை சுமப்பதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. பரலோகத்தை உங்களுக்குள் சுமக்க படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கவா? காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் அனித்தியமானவைகள். அதாவது சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கத்தர்த்துவங்களானாலும் சகலம் அவருக்கெண்டும் அவருக்கு. சரி வாசிருமே, நான் தப்பா சொல்றேன். கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. சகலமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, அந்த நிறைவை நமக்குள்ள வச்சிருக்கிறாராம். கொலைசியர் 1:16. சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க வெடிகுண்டா மாதிரி இருவீங்க. என்ன இருவீங்க?
ஆமா, டைம் பாம்பு எப்போ வெடிக்கும்? டைமுக்கு தானே வெடிக்கும். அந்த மாதிரி உங்க டைம் வந்தாலும் நீங்க என்ன இருவீங்க? பினாமிஸ் பவர் உள்ள இருந்து வெடிச்சு வர்ற அக்கினி சிறகுகளாய் மாறி விடுவீர்கள். நான் பேசுறது ரொம்ப காமெடி மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் ரொம்ப டீப் தியாலஜிய உங்களுக்கு புரியுற மாதிரி 2 மணிக்கு சாப்பிடாம ஒருத்தன் கேட்கறதும் கஷ்டம், பேசுறது அதை விட பெரிய கஷ்டம். பிரியாணியை பக்கத்துல வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது அதை விட பெரிய விஷயம் கஷ்டம். ஆனால் இந்த நேரத்தில் தான் கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லும் பொழுது, கல் அல்ல வார்த்தை தான் உணவு என்று சேர்ந்து நாம் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பத்தை பார்த்தால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள், வார்த்தையை பாருங்கள், இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு. ஓகே, வாசிங்க. ஏனென்றால் சகலமும் அவருக்குள்ளே, ஒரு ஆமீன் சொல்லுங்க. சகலமும் அவருக்குள்ளே. நான் சொல்ற மாதிரி சொல்ல முடியும். ஒரு சுத்தத்துக்கு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னு சொல்லுங்களேன், காலையில பொங்கலை வச்சுட்டு என்ன சொல்றாங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன சவுண்ட் ஏன் சொல்ல பாக்கலாம்? பொங்கல் நினைச்சான் நேற்று பொங்கலையா? எப்படி தான் பொங்கல் உல வச்சா பொங்கல் இதுனா ஸ்பெஷல். நேத்து பொங்கினது வேற, இன்னைக்கு என்னது? சூரியன் காட்டுறாங்க பொங்கி இருக்கு பாத்தியா இல்லையா? அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைவு உள்ள வரும்போது என்ன ஆகும்? பொங்கி வெளியே வரும். நீங்க அவசர கஷ்டப்பட வேண்டிய உள்ள இருக்கிற ஹீட் கரெக்டா ஃபயர் உள்ள இருந்துச்சுன்னா உள்ள போட்டதெல்லாம் தானா பொங்கி கிண்டலன்னா அது தானா வெளியே வந்துடும். அதே மாதிரிதான் உங்களுக்கு உள்ள ஃபயர் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் தானா உங்க வாழ்க்கையில வெளியே வரும், வெளியரங்கமாய் மாறும்னு சொல்ல வர்றேன். நம்ம உள்டாவா பண்ணிக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மொத்தத்தையும் போட்டுனா என்ன ஆகும்? எல்லாமே இருக்குது நமக்கு உள்ள. எல்லாமே உங்களுக்கு வசனம் தெரியாதா? பாட்டு பாட தெரியாதா? ஜெபம் பண்ண தெரியாதா? சாட்சியை கேட்டா பயமா இருக்கு. இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் நடக்க மாட்டேன். அவங்க பேசுற தெலுங்கு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு. கடவுள் எப்படியோ ரத்தத்துல கீழே விழுந்த உங்களை காப்பாத்தி எல்லா டாக்டரோட ஸ்கேனையும் மாத்தி உங்களை உயிரோடு எழுப்பிட்டாருன்னு. அவங்க லாங்குவேஜ் எனக்கு புரியல, ஆனா நீங்க சொன்ன சாட்சியில ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்றத டிரான்ஸ்லேட் பண்ணி நானே புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க பாவனை சுபாவத்தை வச்சுட்டு. அப்ப எல்லாத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வெற்றிக்குரிய ரகசியமும் உங்களுக்குள்ள, உங்க பானைக்குள்ள செங்கடா சக்கரை எல்லாத்தையும் போடுறோம். நெருப்பு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகாது? பொங்கல் தின்ன முடியுமா? ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா கிண்டி பார்த்தா என்னதான் இருக்கும்? 18 ஆண்டுகளால என்னதான் இருக்கும்? இந்த வருஷம் நான் ஒண்ணும் பண்ணல, ஆல்ரெடி உங்களுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஃபயர் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். அப்புறம் என்ன ஆயிடுவீங்க? பொங்குவீங்க, வணக்கம் நீங்க கத்துவீங்க. அவங்க வீட்டுல பொங்கல் வச்சுட்டாங்கன்னு ஊரே கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. சகலமும் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெரிய விஷயத்த சொல்றேன். சகலம் அவருக்குள்ள. இப்படி ஒரு சொல்லுங்க. சில பேர் செய்யலையே. இல்ல இன்னும் பட்டா செய்யல. நீங்க நினைச்சுக்கோ இன்னைக்கு ஃபுல்லா சொல்லுங்க சகலம். ஆனா சொல்லுங்க ஐயா என்ன செய்வான்னு சொல்லுங்க. சகலமும் அவருக்குள்ள. எனக்கு உடனே சொல்ல கூடாது சார். சகலமும் அவருக்குள்ள. பரலோகமானாலும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகலமும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அடுத்த வசனம் முக்கியமான வசனம். எல்லாவற்றையும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சரி, பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடுச்சுல, உங்களுக்கு புரியலையா? சகலமும் அவரை கொண்டு அவருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு எதெல்லாம்? என்டையர் தி ஹெவன், பரலோகமும் பூலோகத்தின் உள்ளவைகளும் சிங்காசனங்களாம். இதுவரைக்கும் நீங்க பார்த்ததும் சரி, இதுவரைக்கும் நீங்க அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் சகலமும் நிலைத்திருக்கிறது. கரெக்டுங்களா? இந்த உலக பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குது? இயேசுக்குள்ள. பூலோகத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குது? இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் யாருக்குள்ளதான் இருக்குது? நீங்க பார்க்காததெல்லாம் யாருக்குள்ளதான் இருக்குது? சிங்காசனம், துரைத்தனம், அதிகாரம் எல்லாம் யாருக்குள்ள இருக்குது? ஏசப்பாக்குள்ள. இவன் நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன்.
நீங்கள் அவருக்குள்ளேயும். அப்படின்னா அதெல்லாம் யாருக்குள்ள நினைச்சிருக்குதான்? அப்பாடா, புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அல்லேலூயா. எபேசியர் 1:23 வாசிங்க. இன்னொரு ஆள் எபேசியர் 2:7 வாசிங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் இல்ல 1ஆம் அதிகாரத்தோட 23 வசனம் புதுசாக பார்த்தேன். 1ஆம் அதிகாரம் 23ஆம் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக தப்பா வாசிக்கிறீங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். எல்லாவற்றாலும் என்னங்க எல்லாவற்றையும்? எல்லாவற்றாலும் இப்ப நீங்க இப்பதான் பிரசங்கமே நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப நீங்க திரும்ப ஒரு முறை என்ன சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது. வர்ற ஃப்ளோல நான் பேசினாதான் உண்டு, நீங்க அதை எடுத்துக்கூடாதான் உண்டு. புரியுதுங்களா? எங்க சர்ச்சில் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இந்த லைனை எப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டா அது எனக்கே தெரியாதுடா, வர்ற ஃப்ளோல பேசினாதான் உண்டு. ஆவியானவர் பேசுற ரோட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். திரும்ப உட்காந்து நம்ம அதாவது கன்கார்டன்ஸ் எடுத்து கரெக்ஷன் பண்ணா கூட இந்த இந்த மேற்கோடு வர வாய்ப்புல எனக்கே தெரியுது. பேசுகிற நானே சொல்றேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தளினார். இப்ப எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவு வெளியில இருந்து வரணுமா இல்ல உள்ள இருந்து வெளியே வரணுமா? பரலோகம் எங்க இருக்குது? இந்த பாப்பா கை தட்டுங்க. 18 ஆண்டுகள் கழித்து நீங்க சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. பரலோகம் எங்க இருக்குது? இந்த பாட்டை தான் யார் பண்ணாரு? பெர்க்மன் சார். பரலோகம் உனக்குள்ள, கவலை உனக்கு இல்லை, கொண்டாடுவோம் கொண்டாடும் பாடினாரு. பரலோகம் எங்க இருக்குது? இது வரைக்கும் நீங்க பார்க்காத நன்மைகள் எல்லாம் கூட எங்கதான் இருக்குது? சரி, கடன் இருக்கா? அது இல்லைன்னா எப்படி விசுவாசி? அந்த கடனை கட்டி முடிக்கிற பணம் எங்கதான் இருக்குது? கர்த்தருக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு நோய் இருக்குதா? இல்லாட்டி எப்படி விசுவாசி? ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என் தழும்புகளாலே சுகமாவீங்கன்ட்டு நோய் இல்லாதவனை பார்த்து சொன்னாரு, ரட்சிக்கப்படாதவன் பார்த்து சொன்னாரா? ரட்சிக்கப்படுவான் ஒருத்தன், அவனுக்கு ஒரு டிவி இருக்கும், அவனுக்கு ஒரு நோய் இருக்கும், அவனுக்கு இதயத்துல கொஞ்சம் ஓட்டம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் குதிரா இதயத்துலன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. முதுகு வலிக்குதா? ஏசு முதுகு பாருங்க, அம்புட்டு உங்களுக்கு தான். அமிர்தாஞ்சனும் ஜெண்டு பாமும் கொடுக்க முடியாத சுகத்தை ஒரு தழும்புகளாக உங்களுக்கு தருவார். ஏசி 53:5-4. அல்லேலூயா. துக்கம் இருக்குதா? சுகம் எங்கதான் இருக்குது? சொல்லுங்க, கரெக்ட் சொல்லுங்க. பணம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. ஆரோக்கியம் எங்க இருக்குது? மேன்மை எங்க இருக்குது? சிங்காசனம் என்னது? உங்களுக்கு மேன்மையான ஸ்தானங்கள், உயர்வு, மேன்மை எல்லாமே எங்க தான் இருக்குது? வெளியில நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்குள்ள தேடுங்க. சரி, இதுவும் இது இப்பதான் ஃபண்டமெண்டல் போட்டு வர்றேன், பேஸ்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? நான் ஒவ்வொரு பில்லரா நிப்பாட்டி கட்டி வச்சுட்டு போவேன். கவலையே படாதீங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு செய்தியே உங்களுக்கு புரியலனாலும் இந்த ஒரு திமிரு வந்துருட்டோம் உங்களுக்குள்ள. என்ன திமிருனா, எனக்கு வெளியில கிடையாது இல்லை என் ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் எனக்குள்ளேயே இருக்குது. எங்கப்பா இருக்குதுன்னா 12:3 ஏசியாக்குள்ள இருக்குது. வாசிங்க அதையும். சரிங்களா? ஊரு பேர் பாரு, உங்கள பஸ் விட்டுருப்பாங்க. நீங்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1ஆம் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பலார்னு விடுங்க. தண்ணி வெளியில கிடையாது. தண்ணி எங்க இருக்குது? ரொம்ப தாகமா இருக்குது, கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் கண்ணீரை துடைப்பீராக. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே தாகத்தோடு வேண்டுகிறேன், கஷ்டத்தை மாற்றுகிறாங்க. வெளியில இருந்து எதுவுமே வரப்போறதே கிடையாது. ஆண்டவரே சொல்லுவாங்களே, கொடுக்கிற தெய்வம் கூரைய, அப்படிலாம் கூரையெல்லாம் பிச்சை கொடுக்காது. அப்புறம் யார் செலவு பண்றது கூரைக்கு? கொடுக்கிறதே எங்கதான் இருக்குது? இயேசு என்ற ஒருவரை நீங்கள் எப்பொழுது விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த இயேசுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பரிபூரணத்தையும் பண்டல் கட்டி உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவுக்குள் நீங்கள் காணுகிறதும் காணப்படாததும். பரலோகமே இங்கதான் இருக்குது, இயேசுவுக்குள்ள. பூலோகமே இங்கதான் இருக்குது, இயேசுவுக்குள்ள. இயேசுவுக்குள்ள எல்லாமே இருக்குது. இப்ப கேள்வி, இயேசு எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்ல அவர் தூக்கி வெளிப்பட்டு செய்யல இருக்கீங்களா? பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. சொல்லுங்க, எப்படி பக்கத்தை தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு செயல் இருக்கு. பக்கத்துல தானே சொல்லுங்க.
செய்யண்டி. கரெக்டா சொல்லிட்டேனா தெரியல? ஐயா எல்லாமே தீர்க்கதரிசனம். இயேசு வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. ஒரு கல்லு நெருப்பு வராது. பூமியிலே இருவர் புறமணப்பட்டா கதவு திறக்கும். நீ எவ்வளவு பெரிய விசுவாசியா இருங்க, தனியா இருந்தா நல்லது அல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? எவ்வளவு விசுவாசியா இருங்க, எவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருங்க, ஆதாம் தனியா கிடையாது, தேவனோடு இருந்தான். கரெக்ட் தானே? பிசாசு கூட இருந்தான். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பாம்பு வந்துச்சு. இது ரகசியம் பெருசு. அல்லேலூயா. இந்த ரகசியம் கூட புரியுது பாருங்க. ஏவாள் படைக்கப்பட்ட பின்புதான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக சர்ப்பம் வந்தது. அது வரைக்கும் சர்ப்பம் உள்ளே வரவில்லை. ஆண்டவர் கூட தான் ஆதாம் இருந்தான், நெருங்கி இருந்தான், முகமுகமா பார்த்தான். ஆனா அது கர்த்தர் சொல்றாரு, இட்ஸ் நாட் எனஃப். இது ஒரு நிறைவு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமா நிரம்பி நிக்கிறேன், நிறைய ஜெபம் தெரியுது, நிறைய பாட்டு தெரியுது, நல்ல பைபிள் வாசனம் தெரியுது, கண்ணை 100 வசனம் சொல்லுவேன்னா கூட கர்த்தர் பார்வையில இது நல்லது அல்ல. ஏன் நல்லது அல்ல என்றார்னா, தேவன் ஒருவர் அல்ல, அவர் ஐக்கியத்தின் தேவன். நம் தேவன் யாரா? அதனாலதான் திருவிருந்து கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? நாம் பிக்கிற ஐக்கியத்தினுடைய அப்பம் அவரே. என்னவா? நாங்கள் புசிக்கிற ஆகாரத்தினுடைய ஐக்கியமே யார் தானா? 1 கொஞ்சம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை புரிய வைக்கிறது தான் 11ஆம் அதிகாரத்தில் திருவந்தே பத்தி அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. தேவன் பிதா குமாரனுக்குள்ள இருக்கிற ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை சொல்லட்டுமா? இயேசு பிதாட போய் கேக்குறீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இந்த வானத்தை பூமி படைச்சது யாரு? பிதாவா? குமாரனா? இல்ல பரிசுத்த ஆவியானவரா? என்ன சொல்லுவீங்க? இயேசுட்ட போய் கேக்குறாங்க, ஆண்டவரே ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க, என் பிதாவுக்கு சித்தமானது எதுவோ அதையே குமாரன். எதையாவது சொல்லுங்க. பிதாவுக்கு எது சித்தமோ அதையே குமாரன் பேசுகிறார். பிதாவுக்கு எது சித்தமோ அதையே குமாரன் செய்கிறார். பிதாவுக்கு எது சித்தமோ அதையே குமாரன் செயல்படுத்துகிறார். அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நான் சும்மா பொம்மைப்பா. மொத்தமே யார் தான்? பிதாட போய் கேக்குறீங்க, பிதாவே நீங்க தான், இயேசு உங்களோட பெரிய ஆள் மாதிரி தெரியுது. இப்ப இயேசுட்ட கேட்டா யார் பெரிய ஆள் சொல்றாரு? பிதா தான்பா பெரிய ஆளு. அவர் என்ன சொல்றாரு அதை நானு செய்வேன். எனக்கு ஒண்ணும் மண்டையில ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன சொல்ல செய்ய, அவர் எதை பார்க்க சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய சித்தமா இருக்கிறாரோ, எதை சொல்ல சித்தமா இருக்கிறாரோ அதையே நான் செய்கிறேன். அவரே கிளியரா சொல்லிட்டாரு, என் சுயமாய் நான் ஒன்றையும். இப்ப பிதாட்ட போய் கேக்குறீங்க, இயேசு சொன்னார் நீங்க தான் பெரிய ஆளுன்னு. அப்ப யாரு ஆண்டவரே 3 பேர்ல பெரிய ஆளுன்னா? குமாரனு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் உண்டாக்கினது யார் தான்? இப்ப அந்த வாசல கொலை செய்யற 1:16 இது என்ன போட்டுருக்குது? மொத்தத்தையும் படைச்சது யாராம்? குமாரன் படைச்சாராம். சரி, குமாரன் போய் கேக்குறீங்க, குமாரனே பிதா உங்களதான் பெரிய ஆள் சொல்றாரு, இப்ப நீங்க யார் சொல்றீங்க? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார், அவர் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுவார். அவர் என்னிலும், அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16 பிதாட்ட கேட்டா யார் பெரிய ஆள்னு கேட்டா குமாரன் சொல்றாரு. குமாரன்ட்ட கேட்டா பெரிய ஆள்னு பரிசுத்த ஆவி சொல்றாரு. ஏன் அவங்க மாத்தி மாத்தி சொல்றாங்கன்னா, அவங்க மாத்தி மாத்தி சொல்லல, அவங்களுக்கு யார் பெரியவன் அவங்களுக்கே தெரியாது. நம்ம வீட்டுல கேட்டா அப்படி இருக்கணும், எங்க அவங்க பொண்டாட்டி அவன் கிடக்குறான் இருந்தாரு எல்லாத்தையும் ஏட்ட வந்துருக்காங்க இருக்கா இல்லையா? புருஷன் கேட்டா பொண்டாட்டி மதிக்கிறது கிடையாது. சாப்பிட்டியா, தூங்குனியா, நல்லா இருக்கியா, நல்லா ட்ரெஸ் பண்ணியா, அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு என்னிலும் அதிக கனமுடையவதாய் நான் என் மனைவியை நினைக்கிறேனோ, என் மனைவி எப்ப தன்னிலும் அதிக கனமுடையவர்களாய் என்னை நினைக்கிறாளோ, அதுதான் அந்த ஐக்கியம். அந்த ஐக்கியம் தான் ஹெவனை ஓபன் பண்ணும். அந்த ஹெவன் தான் நன்மையை கொண்டு வரும். ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, உபவாசம் கிடையாது. பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறது ஒருவர் மேல் இருக்கிற ஒருவருக்கான அன்பும் ஐக்கியமும் தான். அதனாலதான் சொன்னேன், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எப்படி இருக்கணும்? ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். சொல்லுங்க, ஏற்ற துணை. சொல்லுங்க. ஹீப்ரூல அதுக்கு என்ன பேர்? என்னன்னா எசர். யாராச்சும் பொம்பளை போல பிரச்சனை பேர் வைங்க, நல்லா இருக்கும் பேரு. என்ன பேரு? எஸ்தர் தானே வச்சீங்க? எசர். எசர் அப்படின்னா என்னன்னா துணை. பரிசுத்த ஆவியானவருக்கு துணையாளர்னு போட்டிருக்கு இல்லையா?
அங்கேயும் என்னதான் போட்டிருக்குன்னா எசர். ஏவாள் ஆதாமுக்கு எசர், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எசர், துணையாளர். அப்படின்னா ஆதாமுக்கு ஏவாளை சும்மா ஏதோ போ புள்ள பெத்துக்கோ அப்படின்னு கொடுக்கல. நான் இருந்து உனக்கு தர முடியாத ஆறுதலை, அமைதிய, நிம்மதிய, உன்னைய போல இன்னொரு ஜீவனை அவ உனக்கு தருவா. அந்த அளவுக்கு அவளை ரொம்ப கனத்தோட கத்தர் கொடுத்தார். செகண்டரியா கிடையாது. எபேசியர் புத்தகத்துல நீங்க வாசிக்கிற 6ஆம் அதிகாரத்தினால புருஷர்களே மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்றதுனால பொண்டாட்டி எனக்கு கிடையாது, நமக்கு கீழே கிடையாது. புருஷர்கள் மனைவிக்கு தலையா இருக்கிறதுனால நீங்க என்ன கிடையாது, நம்ம மட்டும் பெரியாள் கிடையாது. அதனால தான் தெளிவா சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, ஏவாளையும் பரலோகம் இப்படிதான் பாக்குதாங்க, இன்னொரு ஆதாம தான் பாக்குது. நம்ம தான் அதை மனைவியா பாக்குறமே தவிர, மனைவின்ற பேர் ஆண்டவர் வச்சாரா ஆதாம் வச்சானா? ஆதாம் தான் வச்சான் பேரு. இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறார். கவிதை எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் இருக்கிறாய், அதனால நீ என்னுடைய மனைவி என்று அழைக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லல, அவனுக்கு ஏற்ற துணை தான் சொன்னார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஆளுகை செய்யும்படி படைத்தார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எப்போ ஒரு குடும்பத்துல என் பொண்டாட்டியை நான் ஈக்குவலா மதிக்கிறேனோ, எனக்கு கொடுக்குற அதே ரெஸ்பான்ஸை நான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்குறணும். என் பொண்டாட்டி எப்ப எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாளோ, இதுதான் பரலோகம் ஆசைப்படுகிற திருத்துவ குடும்பம். இந்த குடும்பத்தை தான் பரலோகத்தை வாழ விரும்புது. இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வே கிடையவே கிடையாது. உண்மையே சொல்லணுமா, பிதாவுடைய ஆசை நான் சிலுவையில தொங்கணும்னு. யாருடைய ஆசை? ஆனா பிதா பூமிக்கு வந்தாருன்னா உலகம் தாங்காது. யார அனுப்பலான்னு கேட்ட உடனே நான் போறேன்னு குமாரன் என்ன பண்ணிட்டார், உடனே இறங்கிட்டாரு. என்ன ஆண்டவர் ஆசை? ஜனங்க பாவியா இருக்காங்க. நான் சொல்றதுலாம் கொஞ்சம் டீப் வசனம், புரியுதான்னு தெரியல. கையெழுத்து போட்டவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் உங்களுக்கு சொந்தமா? இப்ப அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க லேண்ட் என் பேர்ல பத்திரம் பண்ணிட்டாங்க. எப்பதான் எனக்கு வந்து பவர் ஆஃப் பட்டாணி வரும்? நீ மண்டையை போட்டாதான் வரும், கையெழுத்து போட்டா வராது. உண்மையா இல்லையா? கடைசி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் ரொம்ப பண்ணிட்டான், உயிரை கொண்டான், சத்திரத்தை எழுதிருக்கிறான், எங்க போயிரும்? எப்போ வரைக்கும் அதுக்கு பவர் இருக்குது? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க எழுதின லெட்டருக்கு என்ன இருக்குது? இப்ப இவங்க எழுதின உயிரை மாத்தி நான் வந்து எழுதணும்னா கண்டிப்பா இவங்க இறந்தா மட்டும்தான் முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம், இதை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய். பிரமாணத்தில் எழுதுறது யாரு? தேவன். இப்ப இந்த மரணத்திலிருந்து மனுஷனை மீட்கணும்னா பிரமாணத்தை எழுதினவர் கண்டிப்பா இறந்தே ஆக வேண்டும். அப்படி இறந்தா மட்டும்தான் சட்டம் ஜீவனுக்கு நேராய் மாற்றி எழுதப்படும். அதனால தான் தேவன் பூமியில வந்து மாம்சத்தில் மறிக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் இருந்தது. நம்ம சில சேனல் எல்லாம் பார்ப்போம்ல, கை நீட்டோட சக்கரத்துல ஸ்வைங்கன்னு வந்தவன, அந்த மாதிரி ஸ்வைங்கெல்லாம் இங்க கிறிஸ்தவத்துல கிடையாது. இங்க மாயாஜால வித்தைகளே கிடையாது. தேவனாகவே இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் ஆக வேண்டும். அதே போலதான் நீங்களும் சட்டத்திட்டத்தின்படி உங்க வாழ்க்கை இல்லாவிட்டால் முடிசூட்டப்படவே முடியாது. இந்த மேடையை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் வீட்லையும் கேட்கிற மாதிரி இந்த பிரசங்கத்தை பண்ணிருக்கணும். நம்ம ஆளுங்க பாதி பிரச்சனை தெரியுமா? நான் உபவாசம் போட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் கண்ணீர் விட்டேன், நான் காணிக்க கொடுத்துட்டேன், என்ன ஒண்ணும் மாறல. சட்டத்தின்படி சரிப்படனா பூமியில வராது. அதனாலதான் மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பூமியில இருவர் வாசிங்க, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டாதான் எந்த காரியமும் ஓபன் ஆகும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அதுக்கு மேல அவர்களும் இல்ல 18 வாசிங்க, 19 வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை பார்த்தா பரிதாபமா தான் இருக்குது. மத்தியான டைம்ல சோறு போடாம இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். எங்க சர்ச்சு கூட பரவாயில்ல, 4 வருஷம் தான் முடிச்சிருவாங்க. நான் கொண்டு வந்த பிரசங்கத்தையே ஓரம் கட்டிட்டேன். ஆதாம பத்தி பேசலாம்னு நினைச்சேன், ஆபகாம் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். பிரசங்கம் எங்க போயிடுச்சு ஃபுல்லா எனக்கு தெரியுது. நீ என்னப்பா பைத்தியம் என்ன வேணா பேசுவ,
எங்களுக்கு பசிக்குதே அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லையா? பசிக்குதா? எனக்கு பசிக்குதே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நான் உங்களை ஆறுதலா அள வைக்கிற மாதிரி நிறைய பிரசங்கம் பண்ண முடியும். ஒரு டெமோ காட்டுமா? மகளே சாந்தி, உனக்கு எப்போ சாந்தி வேண்டும்? நீ ஆயிட்டால் சாந்தி தானால் கிடைத்து. அப்படி பேச வந்தது. சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு போறேன். நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல கதவுகள் தானா திறக்க ஆரம்பிச்சிடும். உங்க லைஃப்ல நிறைய நன்மைகள் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பிடிவாதம், உங்களுக்குள்ள இருக்கிற கோபம், உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்ற தன்மை. நீ எனக்கு கீழே, நான் உனக்கு மேல, நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ என்ன. இதுதான் உங்க ஆசீர்வாதத்தினுடைய தடை, வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பொங்க பானையில போட்டாச்சு. நெருப்பு போடுங்க, பொங்கலோ பொங்கல். நெருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒண்ணும் வர மாட்டேங்குது. எப்படி வரும்? அல்லேலூயா. இதுதான் பைபிள் சொல்கிற சத்தியம், வேற வழியே கிடையாது. பூமியிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்திலையும் ஓப்பன் செக், ஓப்பன் செக். எவ்வளவு வேணுமோ என்ன பண்ணிக்கோ, ஃபில் பண்ணிக்கோ. சைன் மட்டும் நான் போட்டு தரேன்ட்டாரு. வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகம் திறக்கணும்னா என்ன தேவைங்க? ஒன்னஸ். ஒரு மனம். ஒரு மனம்னா என்னது? அமைதியா போறதா? மன்னிக்கிறது, சகிக்கிறது, சிலுவைய சுமக்கிறது, காரி துப்புனா தொடச்சிக்கிறது, உமிழ் இருக்கும், அப்புறம் அவமானத்துக்கும் தன் முகத்தை அவர் மறைக்கவில்லை. ஐசையா 51:6 நினைக்கிறேன். அதுல இருந்த வசனம். உமிழ் நீருக்கும் முகத்துக்கும் அவர் தன் முகத்தை அவர் என்ன பண்ணலையா? மறைக்கல. இதுதான் லவ். இந்த அன்புதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அன்பு. அல்லேலூயா. சரி, நான் செய்தியினுடைய சாராம்சத்துல வந்துடுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன் என்ன பேச போறீங்கன்ட்டு. பரவாயில்ல, நிறைய பேர் பேசியிருக்காரு, எனக்கு விசுவாசிக்கிறேன். முடிச்சிடலாமா? இல்ல நான் இன்னொரு 1/4 மணி நேரம் கொண்டு வந்து செய்தி பேசிடலாமா? எவ்வளவு நேரம் பேசிருந்தேன் இப்போதைக்கு? 1 hour ஆயிடுச்சு. பாருங்க டைம். 1:30 ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு நம்ம இப்பதான் 15 நிமிஷம் ஆன மாதிரி இருக்குல்ல. டைம் போனதே தெரியல. ஒரு சர்ச்சில் இப்படிதான் 4 மணி நேரம் ஆச்சு. காலையில கோடி போயிருச்சு, டைம் போனதே தெரியல. அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தை நான் சொன்ன செய்தி முடிச்சிட்டேன். இப்ப யாராவது ஒரு நபர் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னன்னா, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலையும் அவனை ஆசீர்வதித்தார். எக்ஸாக்டா வசனம் எடுக்க போகல இருக்குன்ட்டு 18:1 ஆதியாகமம். வாசிங்க. 24:1. கரெக்டா சரியா 6 பாயிண்ட் சொல்றேன். கடகடன் நீங்க நோட் எடுத்து என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க. உங்கள்ட்ட எத்தனை பேர் நோட் இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, எல்லாம் மனசுல பதிய வச்சிட்டீங்கன்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒளிவெட்டாய் தங்கள் இருதயத்தில் பதித்து வைத்தார்கள். எதை? தங்கள் அக்கிரமங்களை. மறக்கவே மாட்டோம்ல. இப்படி சொல்லிட்டான், இப்படி செஞ்சுட்டான், எனக்கு இப்படி வாங்கிட்டான், நல்லதெல்லாம் என்ன ஆயிருது? மறந்துடுது. தப்பு மட்டும் அப்படி யாருக்காவது இருக்கும் என்றால் நீங்கள் தான் அக்மார்க்கு யூதர்கள். நான் சொல்லல, வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. 20 ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கரங்களை உயர்த்தலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் சகல காரியத்திலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா உங்க மேல அந்த வார்த்தையை நான் சொல்றேன். இந்த வார்த்தையை நான் விதைக்கிறேன். அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதே இல்லை. ஏசாயா 56 என்னுடைய வசனம் போய் தன் காரியத்தை செய்யும். மழையானது பூமியிலே விழுந்து புல்லையும் பூண்டையும் உண்டு பண்ணுவது போல, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உண்டு பண்ணுகிறது போல என்னுடைய வார்த்தையும் அப்படியே செய்யும். அது வெறுமையாய் திரும்பாது. அல்டிமேட்டான வார்டு என்னன்னா, அது வெறுமையாய் திரும்பாது. தன் காரியத்தை செய்யும், தன் காரியத்தை செய்யும்.
உங்க வாழ்க்கையில எங்க என்னென்ன செயல்படுத்தணுமோ, எந்தெந்த காரியத்தை மாத்தணுமோ, யார் யாரிடத்துல உங்களுக்காக பேசணுமோ, எங்க உங்கள் கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதம் மறைந்திருக்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ, அதை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். 45ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்திலே 1ஆம் வசனம் சொல்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதபடி திறந்திருக்கும், கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஒவ்வொருவரும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ஒரு மனிதனுடைய வார்த்தையா எடுக்கவில்லை, தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையா எடுக்கிறேன். கர்த்தர் முதிர் வயது சென்ற பொழுது ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்தார். முதிர் வயது என்றால் என்ன? வயோ காலங்கள் போயிருச்சு, வயசு ஆயிருச்சு, நேரம் ஆயிருச்சு, இனி எப்படி என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி பயந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாகவோடு பேசுகிறார். நாட்கள் ஆனது, காலங்கள் கடந்தது, சூழ்நிலைகள் பிரித்ததுன்னு சொல்லி நீ பயந்து போகாதே. காரியத்தை நடப்பிக்கிற கர்த்தர் நான் அல்லவா? உனக்கு உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நான் அல்லவா? கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்காய் கர்த்தர் கதவுகள் திறக்கிறார். எஸ் எஸ், கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்குகிறது, பலமாய் இறங்குகிறது. எஸ் டாடி, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், முகங்கள் முறியட்டும், கட்டுகள் உடையட்டும், ஆனந்தங்கள் நொறுங்கட்டும், வாசல்கள் திறக்கட்டும், மறைவிடத்தில் வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக. ரபு ஷபலரி ஞாந்தலேவா ரதனமௌ ஞாந்தே ரீதபு ஷல்தனமௌ ரபனமா ரேகந்தே ரதனமௌ ஞாந்தலவா ஷகரத லிரியத்து மேத்தனி விமுனி ஷனிதரபியா. மேலே பூமியிலேயும் தாழ்விடத்திலும் நானே உனக்கு முன்செல்கின்றேன். கர்த்தருடைய ஆவியானவருக்கு திருவுளம் பற்றுகிறார். லீமா பரபுனமௌ ஷபா நகதரனி அந்தரதனம். சகல காரியத்திலே குடும்பத்துல, படிப்புல, பினான்சியல்ல, உங்களுடைய சிக்னஸ்ல, அவமானத்துல, உங்கள் இழப்புகள்ல, உங்களுக்குரிய நன்மைகளை சிறைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறையிருப்புக்குள்ள கூட கர்த்தர் உனக்கு நன்மையை உண்டு பண்ணுவேன் என்று இந்த நாளிலே, இந்த 15வது நாள்ல, இந்த வியாழக்கிழமையில, இந்த வருஷத்தினுடைய பாதி நாட்கள், முதலாவது மாதத்தினுடைய பாதி நாட்கள் கடந்திருக்குது. அடுத்த 15 கடக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு திறக்கும் கதவுகளை நீங்கள் காண்பீர்கள். நெக்ஸ்ட் 15, இந்த 15 போயிடுச்சு. என்னாண்டவரே, வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, ஒண்ணும் நடக்கலையே, ஒண்ணும் மாறலையே, ஒண்ணும் கிடைக்கலையே, ட்ரையா இருக்குது, ரொம்ப காஞ்சி போய் இருக்குது, எந்த மாற்றம் என்னால பார்க்க முடியலையே. கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த 15 நீ எல்லையை தாண்டுவ. அடுத்த 15 நீ உன் எல்லைகளுக்குள்ள கர்த்தருடைய நன்மையை பார்ப்ப. அடுத்த 15 புதிய பரிமாணம். அடுத்த 15க்குள்ள புதிய இடம், புதிய வாசல், புதிய நன்மை, புதிய காரியங்கள், புதிய காரியங்களை நீ காண்பாய். மல்புரு தரிமே ஷகரதி ஞாந்தரவா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய இடம் மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அடையாளத்தையே நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன். இந்த மனுஷன் தானான்னு சொல்லும் பொழுது நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இவனா? சொல்லுங்க, இவனா? இப்படி ஒரு வார்த்தை வரும். இவனா? 3 முறை கேட்டார் சாமுவேல். இவனா? ஏலியா? இவனா? இவனா? வாட்ட சாட்டமா இருக்கிறானே, ராணுவ வீரனா இருக்கிறானே, இவனா? இவனா? இவன் ஒருத்தனை இல்ல. ஒருத்தன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் சின்ன பையனமா வந்துருந்தான். இப்ப இதுவரைக்கும் சாமுவேல் கேட்டான், ஆண்டவரே, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவனா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவனா? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவனான்ட்டு கர்த்தர் சொன்னார், இல்ல 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 இல்லன்ட்டு. தாவீது வந்ததுக்கு அப்புறம் சாமுவேல் அமைதியா இருந்தா. தேவன் சொல்லுகிறார், இவன் தான். கர்த்தர் அப்படி உங்களை அடையாளப்படுத்துவார். இவன் தான் கோலியாத்தை கொன்றவன், இவன் தான் இஸ்ரவேலின் பாளையத்தை ரட்சிப்புக்குள் நடத்தினவன், இவன் தான். அப்படி உங்களை பார்த்து கர்த்தர் சில காரியத்தை இந்த வருஷம் சொல்ல வைப்பார். மனசுல வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவனா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சான், இந்த பையனா இப்படி இருக்கிறான், இவனுக்கா இவ்வளவு பெரிய புகழ், இவனுக்கா இவளுக்கா இப்படி ஒரு நல்ல வரன், இவங்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்துச்சு, இவங்களா இந்த கடனை கட்டிட்டாங்க, இவங்களா இந்த இடத்த வாங்கினாங்க, இவங்களா இப்படி இருக்கிறாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அடையாளத்தையே மாத்துவார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்து. எத்தனை பேர் நம்புறீங்க இது நிஜமாய் நிறைவேறும்? அல்லேலூயா. பெரும்பாலும் பிரசங்க நேரத்தில் ஒன்னே நினைப்பேன், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய சுயமாய் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஏனென்றால் என் அறிவில் நான் 1000 பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா நான் டீச்சர்.
உங்களுக்கும் ஒண்ணு தேவை இல்லையா? அது உங்ககிட்ட வரும். கர்த்தர் சகல காரியத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நிறைய இடத்துல தேங்கி போன வாய்க்கால் மாதிரி இருக்குது. எனக்கு அந்த காரியத்தை சொல்லி ஜபிக்கும் போது ஒரு காட்சி, தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா வாய்க்கால் என்ன இருக்குது, வரப்பு அடைச்சிருக்குது. இந்த பக்கம் தண்ணி போகும்னு நினைச்சா இந்த பக்கமா என்ன பண்ணிருச்சு, திரும்பிடுச்சு. அனுபவிச்சீங்க, எல்லாம் கையில வர்ற மாதிரி எல்லாம் ஓகே, திடீர்னு பார்த்தா வேற பக்கமா திரும்பிடுச்சு. கர்த்தர் இந்த வருஷம் அவங்க முன்னாடி போவார். அவர் முன்னுக்கு போனா தடைகள் தானா உடையும். நம்புறவங்க நம்புற மாதிரி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்கு முன்னாடி போகும். சத்தமா சொல்ல மாதிரி அவர் எனக்கு, நான் போனா வேலைக்காக அவர் போகும். அவர் வரமாட்டேன்னு சொன்னாலும் நீங்க என்ன சொல்லணும், விட மாட்டேன்னு சொல்லணும். சொல்லுங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லுவாரு, நீங்க என்னை பாருங்க. உண்மையாலுமே கர்த்தர் கூட இருக்கிறார். நான் கொண்டது பிரசங்கத்துக்குள்ளே என்ன என்ட்ரி பண்ணவே விட மாட்டீங்க. சில நேரத்துல கர்த்தர் உங்க கூட வர மாட்டார். ஏன் அப்படின்னா உங்க வீட்டுல தேவன் எதிர்பார்க்கிற, தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த ஒழுங்கின்மை இருக்குது, கீழ்ப்படியாமை இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்வமும் கோபமும் பிடிவாதமும் இருக்குது. கோபம் வர்ற வரைக்கும் மனுஷனா இருக்கு. கோபம் வந்துட்டா உள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருக்கு. அதை ஒருவனாலும் அடக்க முடியாது. அவன் தான் யாரு, லேகியம். அவனை ஒருவனாலும், மனுஷன் தானே, பேயா என்ன மனுஷன் தான், ஒருவனாலும் அவனால. ஏன் உள்ள இருக்கிறது பேய், நல்ல மனுஷங்க தான், திடீர்னு சில ஆவி உள்ளது வெளியே வந்துடுது. அதுக்கப்புறமா 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் ஒலை போல நடக்குது. சே, அவசரப்பட்டு பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, நாளை எப்படி என்ன பண்றது, பேசி காயப்படுத்தி அவமானப்படுத்தி சண்டை வாங்கி, கோவம் வந்துட்டா அக்கா யாரும் தெரியாது, தங்கச்சி யாரும் தெரியாது, தம்பி யாரும் தெரியாது, சொந்தக்காரன் தெரியாது, மச்சான் தெரியாது, மாமன் தெரியாது, அண்ணன் தெரியாது. இப்ப வர்றதெல்லாம் என்னதான், அவன் நரியை போல உழைத்தான். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போவீங்க, வஸ்திரம் தரித்தவனா இயேசுவின் பாதத்தில் அவன் புத்தி தெளிந்திருந்தான். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நடந்திருக்கா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அடக்கிக்கோங்க, தேவ சமூகத்தில் சேருங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட வரமாட்டார். எல்லாரும் கூட கர்த்தர் போக மாட்டார். தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்க. எல்லாம் அது பொய்யான உபதேசம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் காயங்களை கட்டுவார், அப்படி ஒண்ணும் பைபிள் இல்லவே இல்லை. எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு கண்டிப்பா இருக்குமா இல்லையா? எல்லா ஏடிஎம் கார்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குமா? உங்களுக்கு இருக்க, ஏன்டா இருக்குது? பாஸ்வேர்டு இல்லாம உங்க பணத்தை நீங்க எடுக்க முடியுமா? கீழ்ப்படியாமல் இல்லாமல் தேவ ஆசீர்வாதத்தை உங்களால எடுக்கவே முடியவே முடியாது. எல்லா பிளஸிங்கும் எல்லாமே கமெண்ட்மெண்ட் உள்ளதான் இருக்குது. எல்லாமே கட்டளைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. கட்டளைகளுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது. என்னைக்கும் தங்கம் குப்பை தொட்டியில கிடைக்காது, வைரங்கள் குப்பை தொட்டியில கிடைக்காது. அழுகி போன வாழைப்பழம் வேணா கிடக்கும். அல்லேலூயா. அதுவும் மஞ்சளாக்கன்னு சொல்லி வேல்யூ போகுமா? என்னைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் பூமியின் தாழ்விடங்களில் ஆழத்தில் இருக்கும். முத்துக்கள் எப்பவும் சமுத்திரத்துக்குள்ள ஆழத்தில் தான் கிடக்கும். அதனால தான் பைபிள் சொல்றது, ஒரு மனிதன் ஒரு வயலை போய் பார்த்து அதிலே பொக்கிஷத்தை கண்டு தனக்கு இருக்க எல்லா ஆர்த்தியும் வித்து அதை போய் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். முத்துக்களை பார்த்து ஒரு மனிதன் தன்னுடைய மூச்சு அடக்கி உள்ள போனாதான் விலை உயர்ந்த முத்துக்களை எடுக்க முடியும். அதே போலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னா அடக்கி உடக்கி கண்ட்ரோலுக்குள்ள வந்தாதான் அது நம்ம கையில வரும். நான் என் இஷ்டப்படி இருக்கேன், கர்த்தர் என் கூட வாங்கன்னா வரவே மாட்டார். வாசிங்க யாராவது ஒரு ஆளு யாத்திரையான் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நல்ல பழக்கத்தை இந்த வருஷத்துக்கு, ஒரே விஷயம், இந்த வருஷத்துல இருந்து ஒரு நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க. பிரசங்கம் கேட்கும் போது நோட் எடுத்து எழுதுங்க. என்கிட்ட நோட் எடுத்து பாருங்க, நானே வச்சிருக்கேன். நீ 3 வாசிக்கிறீங்களா? சரி 2 வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் கேத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இந்த 7 பேரும் 7 ஆவி கர்த்தர் சித்தமா தான் இன்னொரு வந்தானா அந்த 7 ஆவியும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இருக்கும்.
அதை பத்தி நான் பேசல, இப்ப நேரம் இல்லை உடனே. ஆனாலும் ஆனாலும் வழியிலே நான் உங்களை ஆ, நிர்மூலம் பண்ணாதபடிக்கு கர்த்தரே சொல்றாரு, வர்ற வழியிலே நான் உன்னை போட்டு தள்ளாம நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். என்ன சொல்றாரு, நீங்க செய்யற சேட்டை ரொம்ப அதிகமா இருக்குது, போற போக்கு பார்த்தா நானே உங்களை போட்டு தள்ளின போல இருக்குது, அதனால நான் இதுக்கப்புறம் உங்க நடுவுல இருக்க மாட்டேன், நான் ஊரை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். வணங்காத கழுத்துல என்ன அர்த்தம்? கும்பிடாதவங்களா இல்ல திருந்தாதவங்களா? வணங்காத கழுத்துல வரனா கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணாதவங்க கிடையாது. என்னதான் ஜெபம் பண்ணி என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சொல்லலப்பா. ஆமா, அதுக்கு பேர் என்னமா? உங்களுக்கு வெளிப்பாடு இருக்குது பாருங்க, உங்களுக்குள்ள ஆவியான இருக்கிற, ஆனா வெளிப்பாடெல்லாம் இருக்குது. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க 4 வாசிங்களா, 5, 6 வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். இதனால தான் சிபிஎம் காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, நகையவே சரி ஏன்பா கலட்டின, கத்தர் கீழ்படியல, கலட்ட சொன்னார், கீழ்படிச்சிருந்தா நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொன்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 33ஆம் அதிகாரத்துல சரி நம்ம உள்ள செய்திக்குள்ள வருவோம். நீங்க 33ல 7 வாசிங்க, 6 வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். மோசே கூடாரத்தின் பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். நான் ஒரு சொல்ல வர விஷயத்தை பட்டு நான் அந்த வசந்த பற்றி சொல்லிடுறேன். 14 வாசிங்க. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் உன்னை நான் வாசிங்க எங்களை இவ்விடத்திலிருந்து போகாதிரும். அவர் ஆண்டவர் சொன்னாரு, உன் கூட நான் வரமாட்டேன்னு. மோசே என்ன சொல்றான்? விட மாட்டேன்றான். சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு உன் கூட வரமாட்டேன், உன் மேல கான்றாரு. இவர் என்ன சொல்றாரு? விட மாட்டேன்றாரு. அது எப்படி? ஒருவேளை நம்ம வீட்டுல உள்ளவங்க ரசிக்கப்பட்டு சரியில்லாம பாவத்துல இருப்பாங்க, கர்த்தர் நம்ம கூட வரமாட்டாரு, உங்கள் நிமித்தம் வருவார். அந்த 4 பேர் கீழ்படியாததுனால தேவன் வரமாட்டேன்னு. என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. முதல்ல ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவர் சொன்னாரு, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2, 3. அல்லேலூயா. அவன் எங்க போகணும் எதையுமே கேட்காம கண்ணை மூடிக்கிட்டே எதிர்த்து போய்கிட்டே இருந்தான். கர்த்தர் நம்மளை பார்த்துக்குவார். தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இன்னைக்கு சில பேருக்கு உங்கள்ட்ட இருக்கிறத கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு, அது எப்படி, இதை விட்டுட்டா நான் எப்படி, இதுதானே எனக்கு பிடிமானம். அந்த பிடிமானம் இருக்க வரைக்கும் கர்த்தர் நமக்கு தன் மானத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? லூஸ் பண்ணணும். அல்லேலூயா. அவன் செஞ்சான். கர்த்தர் சொல்லும் போது தனக்கு இந்த எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தானா இல்லையா? பாருங்க, நேரம் இல்லை, அதனால ஷார்ட்டா அதுல ஒரு வெளிப்பாடு வந்திருக்கும். கானான் தேசத்துல போயிட்டு ஆபிரகாம வாழ வைக்கணும்னு ஆசை கர்த்தருடைய ஆசையா இல்ல அவங்க அப்பாவுடைய ஆசையா? தேராதுதான் சொன்னா நம்ம கானான் தேசத்துல போய் என்ன பண்ணுவோம்? குடியிருப்போம்னு சொல்லி ஆசை. என் பையனை போய் நல்ல இடத்துல என்ன பண்ணணும், என்ன அப்படி நல்ல இடத்துல போய் வாழ வைக்கணும்னா அவங்க எல்லாத்தையுமே விக்கிரக கோயில் கூட்டி கட்டி கும்பிடுறவங்க. தொட்ட 90 என்னதான் அவங்களுக்கு. நம்ம ஆளுக்கு தொழில் என்ன தொழில்? சிலை செய்யறது தொழில். மீன் பிடிக்கிறவனுக்கு எங்கதான் லாபம்? கடற்கரை தான் லாபம். கடற்கரை அவன் தொழில் எங்கதான் இருக்கும். அவனை கொண்டாந்து கோயம்பேட்டில் போட்டா நிறைய காய் விடாதீரா, எனக்கு அது தெரியாது, எனக்கு என்னதான் தெரியும். அந்த மாதிரி கானான் தேசத்துக்கு ஏன் போகணும் பிளான் பண்ணான்னா அங்க இருக்கவங்க யாரு? 7 பேரும் பெரிய பெரிய சிலையை செய்யலாம். நமக்கு சிலை செய்யறது நல்ல லாபம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ப்ராஃபிட் அங்கதான் கிடைக்கும்.
போலான்னு பிளான் பண்ணான். ஆண்டவர் போற வழியில அவன் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பையனை போட்டாரு. ஆறாம்ல அங்கேயே தங்கிட்டாங்க. தேராகு செத்துட்டான். தேராகு செத்ததுக்கு அப்புறமா திரும்ப கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற இந்த தேசத்துக்கு நீ புறப்பட்டு ராமே சொல்லுங்க. அதுக்கப்புறம் செய்தி டீட்டெயில் நல்லா காதை கொடுத்து கேளுங்க. புறப்பட்டு போன்னும் போது தேராகு உள்ள போயிருந்தா அவன் என்ன இருப்பான், இருக்கிறதுலே பெரிய ஒரு மந்திரவாதியாகவோ இல்ல விக்கிரகாராதனை செய்வனாகவோ பெரிய சிரசேனாவோ. அதனால தான் கர்த்தர் தேராகோட அவன் உள்ள போக விடலை. அங்க தேராக காலி பண்ணிட்டு இவங்க இங்கிருந்து என்ன பண்றாங்க, கானானுக்குள்ள வர்றாங்க. இப்ப கானான் தேசத்துல அவனுக்குன்னு எதுவுமே யாருமே இல்லை. கூட இருக்கிறது அவனுடைய சகோதரனுடைய பையன் லோத்தோட தான் போறாங்க. இப்ப அவன் கையில ஒண்ணுமே இல்லை. பைபிள் சொல்லுது, எழுதுறதுல உங்களுக்கு எத்தனை வருஷம் சொல்லணும், எபிரேயர் 1:8 சொல்லுது, அவன் போகிற தேசம் என்னதென்று அறியாதபடி கர்த்தர் புறப்பட்டு போயின்னு சொன்ன பொழுது கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு அவன் போனான். அங்க போட்டிருக்குது, விசுவாசித்து போகல, கீழ்ப்படிந்து போனான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் 2 தண்டவாளம். ஒரு மனுஷன் விசுவாசிச்சா என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஒருத்தன் விசுவாசிச்சும் கீழ்ப்படியலைன்னா அது ஒத்த தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடாது. ஓடுமா? அப்படி விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அப்பதான் அதுக்கு பேர் என்னது, விசுவாசத்தில் கிரியை. கீழ்ப்படியலைன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இருக்கா? எப்படி 11:8. சரி, நம்ம செய்திக்குள்ள வரலாமா? இப்ப எங்க இருக்காங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. முதல் ஆசீர்வாதம் எங்க இருக்குது, கானானுக்குள்ள. எப்படி ஆசீர்வாதம், வெறுங்கையா வந்தான். வந்தோன்னா தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாடான்னாரு. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். வந்தோன்னு தேசத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாயிருச்சு. 12ஆம் அதிகாரத்துல நான் கதையா தான் சொல்ல போறேன், வசனம் எழுதுறல நீங்க. ஓகே, பஞ்சம் உண்டானோன்னு வாழ வழி இல்லாம எகிப்துக்கு போயிட்டாங்க. கதை கேட்குறீங்களா இல்லையா? 13ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த பஞ்ச காலத்துல சாப்பிட வழி இல்லாத காலத்துல கர்த்தர் அவனை செல்வ சீமானாய் மாற்றினாராம். கையை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படிதானே போட்டிருக்குது. நீங்க எபிரேயர் இருக்கீங்களா? அந்த பசு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம். இரண்டாம் வசனம். சொல்லுங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கீழ்ப்படிதல். 13ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் உயர்வு. அப்படிதானே? இதையாச்சும் யாராச்சும் ஒரு பாஸ்டர் பேசியிருந்தாங்கன்னா நான் கையை தட்டி அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? 12ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் புறப்பட்டு போனாரு, வெறுங்கையா போனான். அடுத்த 13ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் நல்ல நல்ல சோர்ஸ், நல்ல டைம்ல அவன் ஆசீர்வதிக்கப்படல. எல்லா டைமுமே அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது தேசத்துல மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்ச காலத்தில் கீழ்ப்படிந்த மனிதனை கர்த்தர் செல்வ சீமானா ஆசீர்வதித்தார். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் அவனை ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். எந்த சீமான்? இந்த சீமான் அல்ல, செல்வ சீமானா இருந்தான். ஆமென், ஆமென், ஆமென். கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிற முதல் திறவுகோல். புரிந்தவராமே சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் எதெல்லாம் விட சொல்றாரோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அப்படி விடலைன்னா விட வைப்பார். இது தீர்க்கதரிசனம். ஆமென், ஹல்லேலூயா. 6 மாசம் கழிச்சு நான் சொன்ன வசனம் நிறைவேறும். சில காரியத்தை விட்டு, சில பேரை விட்டு வெளியே வா, சில காரியத்தை மாத்திக்கோ, இங்க இருக்காத, இது உனக்கு சரியில்லை, இவன் கூட சேராதது சரியில்லை, நீ இங்க இருக்கிறது உன் குடும்பத்துக்கு அவமானத்தை வந்துடும் சொல்லி கர்த்தர் சில காரியத்தை சொல்லுவார். நீங்க இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் கலகத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் கலகத்தை
உங்களை காப்பாற்றணும்னு ஒரு முடிவாயிருச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாரு. ஒரு டாக்டர் இருக்காரு, அப்படி போய் நிக்கிறீங்க, உங்களை காப்பாற்றணும் முடிவு பண்ணா சட்டையை கிழிச்சு இருதயத்தை வெட்டி உள்ள கையை விட்டு என்ன பண்ணுவாங்க, நோண்டி கிண்டி எடுத்து அப்புறமா தச்சு வீட்டுக்கு போவானுங்க. ஏன் அப்படின்னா உயிரை காப்பாற்றணுமா, உள்ள கைய. அதே மாதிரி தான் தேவன் உங்களை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாருன்னா உள்ள இறங்கிடுவாரு. இறங்கிட்டாருன்னா பல பஞ்சாயத்து உண்டாகும், பல கழகம் உண்டாகும். முடிவுல வசனம் 13:8 வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்று நாம் சகோதரர். இப்ப என்னாச்சு, உண்டு பண்ணது யாருதான்? கர்த்தர் என்ன சொன்னாரு, உன் தேசத்தையும் இனத்தையும் உன் குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொன்னாரா? பட் லோத்து யாரு? அவன் இனத்தான். ஏன்னா பிள்ளை இல்லை, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். சரிப்பா, பார்த்தாரு, திருந்தின மாதிரி தெரியல, திருந்த வச்சுட்டாரு. சொல்லுங்க, திருந்தின மாதிரி திருந்த. வாக்குவாதம் உண்டாயிற்று, சண்டை வந்துருச்சு. ஒரு தேவ மனுஷனா இருந்தா ஒரு பிரச்சனையை கையாளுற விதத்துல தெரியும் அவன் தேவ மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அழகா தெரியும். இவங்க ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய நபர்ன்றதை எப்பதான் தெரியும்னா, ஒரு பிரச்சனை மத்தியில அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்க ஆவிக்குரிய விதம் தெரியும். சில பேர் லாபத்துக்கு நேரா, சுயத்துக்கு நேரா, தனக்கு நேரா நின்னாங்கன்னா கர்த்தர் நிக்க மாட்டார். ஒரு மனுஷன் தாழ்ந்து விட்டு கொடுத்து தேவன் பக்கம் நின்று தனக்கு இருக்க நன்மைகளை இழந்தா கூட கர்த்தர் அவன் பக்கத்துல நிற்பார். ஆபிரகாம் சொல்றாரு உபவாசத்துல, இங்க பார், உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வேணாம், நீயும் நானும் சகோதரர்கள். தேசம் பெருசா இருக்குது, நீ கிழக்க போனா நான் மேற்கா போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து செழுமையான ஒரு தேசம், பார்வைக்கு ஏதேனை போல இருந்தது. எந்த ஊரு? சோதோம் கொமோரா. அங்க போயிட்டான். இப்ப வசனம் 14 வாங்க. 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு சொல்லுங்க, எப்ப? பிரச்சனைக்குரிய நபர்களை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது, உங்கள் ஆசீர்வாதத்தை விழுங்கி கொண்டிருக்கிற சில மனிதர்களை விட்டு, சில சூழ்நிலைகளை விட்டு, சில காரியத்தை விட்டு நீங்கள், தேவன் சொன்னாரா விலகுன்னு சொல்லி விலகிற வரைக்கும் பிரச்சனை, விலகிற வரைக்கும் பணம் இருக்கும், ஆண்டவர் இருக்க மாட்டார். 13ஆம் வருஷத்துல என்ன இருந்துச்சு? செல்வன் சீமானா இருந்தான். ஆனா கர்த்தர் அவன் கூட, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆசீர்வாதம் இருக்குது, பிரச்சனையும். ஆசீர்வாதம் வேணுமா, தேவன் வேணுமா? ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனையும் கூட இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா அதோடு கூட வேதனை. அவர் பணம் இருக்கணும், ஆனா பணத்துக்குள்ள யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பணமே அவனுக்கு கண்ணியா மாறி. அல்லேலூயா. அடுத்த முறை கண்டிப்பா போட மாட்டீங்கன்னு தெரியாது. நீங்க கண்டிப்பா போட மாட்டீங்க. கண்டிப்பா போடுறீங்களா? உங்க பேர் என்ன? இவாஞ்சலின். நல்ல பேர். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், தெரியாது? உங்க மனசுல துக்கத்தெல்லாம் வந்து பாக்குறேன். உண்மையா நீங்க இங்க இருக்கவங்களை விட நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. நிறைய வேதனைகள் கத்தரை பார்க்க. அல்லேலூயா. சரி, செய்திக்குள்ள போலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. சரி, உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணான்? இந்தாப்பா இடத்த நீ என்ன பண்ணிக்கோ. என்ன கொடுத்தான்? இந்த இருக்க இடம் உனக்கு, உனக்கு விருப்பமான இடத்த என்ன பண்ணிக்கோ, நீ வச்சுக்கோ. லோத்து நினைச்சிருப்பான், பைத்தியக்காரன், நல்ல இடத்த விட்டான் பாரு, பக்கா பிளேஸ், நல்ல ஏரியம் தோட்ட மாதிரி, நல்ல ப்ராஃபிட்டான ஏரியா, காஞ்சி போன இடத்துல வாங்கிக்கலாம், நமக்கு வந்த வரைக்கும் நமக்கு என்னது லாபம் அப்படின்னு சொல்லி சுருட்டிக்கிட்டானே போயிட்டாரு. ஆபிரகாம் சமாதானத்துக்கு நேராய் தன் நன்மைகளை இழந்தான். இப்ப சொல்ற ஆண்டவர், உன் கண்ணு பார்க்கிற வரைக்கும், உன் கால் நடக்கிற வரைக்கும் சுத்தி திரி,
இது எல்லாவற்றையும் உனக்கும் என்றென்றைக்கும், சொல்லுங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும். எல்லாருமே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க பண்ணுவாங்க? கையில பண்ணுவாங்கல்ல. ஆபிரகாம் ஒருத்தன் தான் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்ல பண்ணான். லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுல பண்ணாரு? காலில் பண்ணாரு. ஒருவேளை ஆபிரகாம் மட்டும் நடந்த நடைய கொஞ்சம் இந்தியா வரைக்கும் சுத்தி வந்திருந்தான்னா இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இஸ்ரவேல் தேசம் நம்மளாம் அவனுக்குள்ள வந்திருப்போம். விசுவாசித்து இழக்கிறீங்கன்னா இழக்கல, பெருசா உன்னை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு அர்த்தம். சமாதானத்துக்கு நேரா நீங்க இழப்புகிறது எல்லாமே நன்மைக்கு எதுவா இவங்க தலைமையில வந்து நிற்கும். அதெல்லாம் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்புதான் கர்த்தர் தரிசனமானார், அவனை ஆசீர்வதித்தா உயர்த்தினார். அல்லேலூயா. அடுத்த ஒரே வசனத்தை முடிச்சிடுறேன். உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. நான் பேசி பேசி பழகிட்டேன், அதனால எனக்கு வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். பாவம் நீங்க கேட்டு கேட்டு பழகலை பாருங்க. நீங்க இப்போ பிரசங்க பார்க்கும்போது யோசிக்கிறேன், உங்க பாஸ் நினைச்சு பாக்குறீங்க, சார் இந்த மனுஷனான இத்தனை நாள் தப்பா நினைச்சேன், இவர்களும் அவர் எவ்வளவோ பரவாயில்ல. அல்லேலூயா. அப்படிலாம் இல்லையா? உண்மையாலும் பொய் பறையண்டா. 15ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். எந்த காரியம் நடந்த பின்பு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சரி, முதல்ல சொன்னேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு கீழ்ப்படியும். ரெண்டாவது, கீழ்ப்படிஞ்சா மட்டும் பட்டாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். சில காரியத்தை இழந்துதான் தேவ சித்தத்தை அடையணுமா? என்ன பண்ணுவீங்க? பிடிச்சு வச்சக்கூடாது, மன்னிக்கணும், மறக்கணும், விட்டு கொடுக்கணும். நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கிறான், நம்மளை கஷ்டப்படுத்துறானா கூட சமயம் வரும்பொழுது அந்த மனிதனுக்கு உதவி செய்யணும். நான் அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் ஊழியத்தை ஆரம்பிச்ச அடுத்த 6 மாசத்துல இந்த ஊழியக்காரன் செத்து போயிடுவான். என் சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் நடுவுல கையை எடுத்து அடிச்சு 3 மாசத்துல ஊழியக்காரன் செத்துருவான். எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க 3 மாசம் எப்படா ஆகுன்ட்டு. யாரு? நம்ம விசுவாசி நடக்காத நீங்க. எனக்கு அடுத்த 3 மாசத்துல அந்த ஊழியக்காரன் செத்துருக்கேன். இதுக்கு நான் சோத்திரம் சொல்றதா இல்லை வேதனை பண்றதா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை சபிக்கிறவர்களை நீ ஒன்றும் பண்ண வேணாம். உங்க மேல இருக்கிற நன்மைகளே அவங்களுக்கு நன்மையும் தீமையும் செஞ்சிடும். இது கூட தீர்க்க தான். வாயை திறந்து ஒன்றும் யாத்திரையாம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக கர்த்தருடைய கரம் எழும்பணுமா? நீங்க என்ன பண்ணணும்? அதுதான் நம்ம மாற முடியாது. இருக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னது? சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தணலை அவன் தலையிலே குவிக்கிறவனா இருப்பார். தீமையை நன்மையினால் வெல்லும். அல்லேலூயா. எந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பெரிய பாதுகாப்பாக இருப்பேன். கேடகம்னா என்னது? கேடகம் ஷீல்டு என்னது? நிப்பான் ஷீல்டு. உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு, எந்த சேதம் வராது. அந்த மாதிரி ஒரு ஷீல்டு தான் என்னவா? கர்த்தர். கையில ஆயுதம் இருக்கு இல்லையா, வெட்டிக்கிட்டே இருக்கும். அங்க இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஈட்டில செத்து போயிட்டான். ஆகாப் ராஜா. ஒருவன் நினையாமல் நானேற்றி தன் வில்லை விட்டான், கைப்பிசகாய் விட்ட அம்பு கவசத்துக்கு கொடுக்கிற ஓட்டைக்குள்ள பூந்து அவன் செத்தான்னு போட்டிருக்குது. யாரு? ஆகாப் ராஜா. இவன் கையில கேடகம் இருக்குதா, ஈட்டி இருக்குதா, பயங்கரமா. இன்னும் சொல்றான், ராஜா மாதிரி இல்லாம வேஷத்தை மாத்தி நிக்கிறான். எவ்வளோ வேஷத்தை மாத்தினாலும் சாபம் தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒருத்தனால தடை பண்ணவே முடியாது. பிசாசு ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும்
ஒருத்தன் சொன்னா நான் இன்னைக்கு உனக்கு சாவிடா, அதனால என்ன பண்ணாத, வீட்டை விட்டு வெளியவே போகாத அப்படின்னு சொல்லி, அதனால பெட்லயே படுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நாளா ஓடாது இந்த ஃபேனு, நட்டுக்கல் இருந்துச்சு, மண்டை மேலே வந்துச்சு. போகணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலையும் தடுக்கவே. இந்த மாதிரிதான் சாபம். ஒருத்தனை அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்க நம்ம எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அதை நம்மளை விடவே கத்தர் தான் பாதுகாக்கும். கத்தர் உங்களை காவாராயில் உங்கள் பிரயாசம். சொல்லுங்க, கத்தர் தேசத்தை காவாராயில் விழித்திருக்கிறவருடைய பிரயாசம். 127 சங்கீதம் 1 அல்லேலூயா. அந்த பிரயாசங்கள் எல்லாமே வீணா போயிடும். கத்தர் நம்மளை காக்கணும், அவர் நம்ம மேல கேடகமா இருக்கணும், அவர் நம்மளை மூடி நிக்கணும். அதனால்தான் ஆபிரகாம் ஆபிரகாமே இது நிமித்தம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒரு காரியத்தை அவன் செஞ்சான் பாருங்க, செஞ்சு முடிச்சான். கத்து சொல்றாரு, இப்ப நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பெலனுமா இருப்பேன். பயங்கர ஐ அம் யுவர் ஸ்ட்ராங் ஹோல்ட், நான் உனக்கு ஒரு துருகமா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. என்ன நடந்துச்சு? 14ஆம் அதிகாரத்தினுடைய எக்ஸாக்டா வசனம் தெரியல, நான் பார்த்து சொல்றேன். ஆதியாகமம் 14 ஓகே 20 இருந்து. சரி, அவ்வளவு வேணாம், நம்ம டைம் இல்லை, பசிக்குது இல்லையா? 21 வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு என்ன சொல்றாராம்? ஜனங்களை எனக்கு, பொருட்கள் எல்லாம். சொல்றது யாரு? சோதோமின் ராஜா. சோதோமின் ராஜா. எந்த ராஜா? லோத் எந்த ஊருக்கு போனாரு? இப்ப லோத்தை கடத்தி வச்சிருக்கான் யாரு? தேவன் இல்லாம எவன் அண்டி போனாலும் அங்க ஆபத்து நமக்கு அவனாலதான். அல்லேலூயா. ராஜாவிடத்தில் அண்டி போனான் லோத்து. இப்ப லோத்தை காப்பாத்துறதுக்கு யார்தான் வர வேண்டி இருக்குது? சரி, வாசிருங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக் நான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாக்கிலும் உனக்கு உண்டான யாதொன்றையும் வானத்தை கைய உயர்த்திட்டான் பாரு, கைய உயர்த்திட்டான். அவன் சொல்றான், கிட்டத்தட்ட ஃபுல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா 5 நாட்டோட பொக்கிஷம், 1 நாடு இல்ல, 2 நாடு இல்ல, 3 நாடு இல்ல, 5 நாடுகளுடைய பொக்கிஷத்தை சுருட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கான் சோதோமின் ராஜா. மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டான். எடுத்திருந்தவன் யாரு? ராஜாதி ராஜா, பகுத் ராஜா, பெரிய ஆளா இருப்பான் இல்லையா? ஆனா ஆபிரகாம் சொல்லிட்டான், கைய வைத்துட்டான், எனக்கு ஒண்ணும் வேணும், நீ எனக்கு கொடுத்து நான் வாழ்ந்ததாக என் வாழ்க்கையில வரலாறு இருக்கக்கூடாது. ஆபிரகாமை பற்றி ஒரு சரித்திரம் எழுதப்பட்டால் அந்த சரித்திரத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது கர்த்தர் ஒருவரே என்றுதான். அவருடைய பேர் மட்டும்தான் என் பின்னாடி இருக்குமே தவிர வேற எவன் பேரும் என் கூட இருக்கவே கூடாது. அவ்வளவு வைராக்கியமா வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வா, 1000 ரூபாய் தர்றேன், நீ லீவ் போட்டிருந்தான், நீ கொஞ்சம் முன்னுக்கு போ, நம்மளால எங்க இருப்பாரு? நெவர் கிவ் அப். என்னை ஆசீர்வதிச்சா யார் தான் ஆசீர்வதிக்கணும்? நான் முழு நேர ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி சரியா ஒரு நைட் எனக்கு கத்தர் முழு நேர ஊழியத்துக்கு வர சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய சேலரி கிட்டத்தட்ட 83,000 ரூபாய். ஒரு நைட் கத்தர் பேசுறாரு, முழு நேர ஊழியத்துக்கு ரைட்டை கேட்குறேன், என்னமா பண்ணலாம்? நான் ரொம்ப நாளாக ஜோப் முழு நேர ஊழியத்துக்கு போகலான்ட்டு. அடுத்த நாள் காலையில முழு நேர ஊழியம். 1 மாசம் கடந்து போறோம். வாடகை கட்ட காசு, பொண்டாட்டியோட தாலியை வைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை, தேவைகள், நெருக்கங்கள் பெருசாகிட்டு இருக்குது. அப்போ மட்டும் என் பொண்டாட்டி, என்னப்பா தப்பு பண்ணிட்டோமோ, உங்களை ஒழித்து வந்துடக்கூடாதோ? யாருங்க உங்களை யாரும் செய்வீங்களா? மனைவிகளே, மனைவி பைபிள் ரொம்ப தெளிவாக கேட்கல, மனைவிகளே புருஷர் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் ஆண்டவர்கிட்ட பர்சனலாக பேசினாரு, என்கிட்ட பேசினாரு. உன் ஊழியத்தை நான் விரிவடைய, ஒரு கனவு கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு. நான் ஊழியத்தை விரிவடைய செய்ய போறேன், நீ எனக்கு வேணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. ஆபிரகாம் மாதிரி எனக்கு சொந்த ஊர் வேற, இப்போ நான் ஊழியம் செய்கிற ஊர் வேற. எனக்கு அந்த ஊரில் ஒருத்தனை கூட தெரியாது. சொந்த ஊருக்குள்ளேயே பக்கத்து, இப்போ எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் கிட்ட 60 கிலோமீட்டர் வித்தியாசம்.
ஆண்டவர் புறப்பட்டு போனார், நானும் வந்துட்டேன். 3 நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். கையில் 3 மாசம் குழந்தை, ஒன்றும் இல்லை. நான் ஊழியம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த போய் ஆண்டவர் காட்டினாரு. அந்த இடத்த போய் பார்த்தா அந்த இடம் பில்டிங்லாம் வெடிச்சு கிடக்குது. நான் போன அன்னைக்கே கிட்டத்தட்ட 3 பாம்பு பார்க்குறேன். அந்த இப்போ அங்கே தான் இருக்கிறேன். அந்த சர்ச்சுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் ஃபுல்லாக தைல தோப்பு, கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்குது. மரம் ஃபுல்லாக மரமேறி பாம்புகள்லாம் நிரம்பி நிற்குது. எப்போ பார்த்தாலும் அது அதுகளுடைய குடியிருப்பு. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிடுறோம், ஆக்குபேட் பண்ணிடுறோம். அதனால நான் போக மாட்டேன்னு அது நிற்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ போய் தான் நினைக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். நிறைய கேள்விகள், திரும்ப வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம்னா யோசிக்கும். ஒரே அந்த ஆண்டவர் பேசின வசனம் மட்டும் என் காதுக்குள்ள நிற்கும். அதை நம்பி 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 நிற்பேன். நாளைக்கு நம்ம வரலாறு நம்மளே திரும்பி பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நான் சம்பாதிச்சது, என் வேலை. என் முன்னாடி பிகாம் முடிச்சிருக்கா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணோம். அவள் வேலைக்கு போனால் கிட்டத்தட்ட 25,000 சம்பாதிக்கலாம். ஜீசஸ் காலேஜ்லேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 30,000 தரேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிருக்கலாம். பயங்கர கஷ்டத்து டைமில் வேணாம், எதுவும் வேணாம், வெறுங்கையாக நிற்போம், பசிச்சா தண்ணி குடிப்போம், கத்தர் கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லையா கத்தரை பார்த்து நிற்போம். இதுதான் எங்கள் பொருத்தனை, வேற ஒன்றும் பொருத்தனை இல்லை. விளைவு 1 இயர்ல 90 பேர் ஞானசானம் எடுத்தாங்க. ஒரே வருஷத்துல தேவன் சொன்னதுபடினால 90 பேர் ஞானசானம். 1.5 வருஷத்துல சர்ச்சோட எண்ணிக்கை 140 தாண்டிடுச்சு. இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க நமக்கே தெரியல, எங்கிருந்து வர்றாங்க. இப்ப இன்னைக்கு காலையில நியூ இயர், இந்த வருஷம் நியூ இயர்ல 5 பேர் மொத்தமா. இந்த 3 வருஷத்துல மட்டும் ஞானசானம் கொடுத்தாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா எங்கேயோ நிக்குது. 10 வருஷமா ஒரு சபையை நடத்தி ஒரு சபை வளர வேண்டிய வளர்ச்சியை கர்த்தர் 3 வருஷத்துல எனக்கு கொடுத்தார். ஒன்னே ஒண்ணு, ஜபாவை ஆசீர்வதித்தது ஒருத்தன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் ஒருத்தர் தான் ஆசீர்வதிச்சாரு. அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அதை ஹானர் பண்ணுவாரு, அதை மதிப்பாரு. ஒரு பெரிய கேடகமா நினைப்பாரு. பெரிய கேடகம்னா ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்புல இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பாதையில நடக்கிறேன். இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லை, எனக்கு இருக்கிறத பாருங்க. இதுதான் என் பேங்கு, இதுதான் நான் சாப்பிட்ற தட்டு, இதுதான் என்னுடைய அலமாரி, பீரோ, எல்லாமே இதுதான். என் கையில் ஒன்றுமே இல்லை. நான் நினச்சதுன்னா லைஃப் ஸ்டைலில் வேற மாதிரி வாழ்ந்துருக்கணும். பட் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தேவனுக்காக நின்னோம் இல்லையா. கர்த்தர் போன 2023 முடியும் போது சொன்னார், ஜபா நான் உனக்கு ஒரு லேண்டு தருவேன்னாரு. அன்னைக்கு சாப்பாடு வழியில் சர்ச் நீ கட்டணும், உனக்கு மெயின் சிட்டி, ஹார்ட் சிட்டி சென்டரில் உனக்கு இடம் தர போறேன். இதை நான் சொன்னேன், சிரிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி என் முன்னாடி சொல்கிறேன், சாரால் நகைத்தாள் வசனம் நிறைவேறிச்சு. என்னது, ஏன் உனக்கு ஒரு புள்ள பிறக்கணும் முடியுமா, கிளவி பால் கொடுப்பாளா. நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு கர்த்தர் லேண்டு கொடுப்பார். சாரால் நகைத்தாள். நமக்கே சோத்துக்கு வழியில் இப்போ லேண்டு வாங்க போகிறோமா, எப்படி வாங்க போகிறோம். அல்லேலூயா. 24 டிசம்பர் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நகைத்த சாராளுடைய பேர்லேயே பெயர் எழுதப்பட்டது. மலர் பேர்லேயே லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு. வித்தின் 1 மந்த்ல எங்க இருந்து வந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு. தேவன் செய்யணும் முடிவு பண்றாருன்னா செய்வார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் தாத்தா சொத்து, என் பாட்டி சொத்து உங்க சொத்து கிடையாது. உங்க சொத்து கர்த்தர் தான் நம்ம சொத்து. இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? இது இருந்துச்சுன்னா நீங்க விசுவாசிக்கிறவன் என்ன கொஞ்சம் தள்ளி போறிய, தப்பாச்சு, அப்பெல்லாம் வராது. அல்லேலூயா. இறங்குகிறவனுக்கு கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா. அடைக்கிறவனுக்கு கர்த்தர் அடைப்பார். வசனம் தெரியுது உங்களுக்கு, பரவாயில்லையா? அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றேன், கர்த்தர் அந்த வருஷத்துல லேண்டு கொடுத்தார். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்க, ஒரே ஒரு ஃபேமிலி, அவங்களோட ஒரே ஒரு ஆஃபரிங்கில் கிட்டத்தட்ட 1.5 பவுண்டில் ஒரு தாலி கொடி அவளுக்கு. எங்கேருந்துடா வர்றீங்க எல்லாரும்? அல்லேலூயா. தேவன் ஜீவனோட இருக்கிறார். என் பொண்டாட்டியை நான் அலங்கரிக்கிறேன் இல்லையோ, மணவாளன் பார்க்குறாரு, அவன் கருத்து வெறுமையாக இருக்குல்ல, நான் அலங்கரிக்கிறேன். தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. விசுவாசத்தின் பாதை ரொம்ப வித்தியாசமான பாதை. நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 3 டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஆர்டர் எடுத்து பண்ணேன். ஆர்டிஸ்ட் வேலை, டிராயிங். நான் ஸ்கூல் டீச்சர், டிராயிங் டீச்சராக இருந்தேன். அப்புறம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணேன். மந்த்லி சேலரி 80,000க்கு மேலே இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் என்னால் ஒன்று கூட, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவையானதுக்கு கதவுகள் தானா திறந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னா இல்லையா, எனக்கு எதுவுமே வேணாம்,
என் சரித்திரத்தில் எழுதப்பட்டால் யெகோவா ஈரே அந்த பேர் இருக்கணும். நான் அப்படிதான் இருக்கிறேன். நீங்க அப்படி இருக்கீங்களா? கையை உயர்த்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாங்க. ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்த முடிஞ்சு எந்திரிச்சு நிக்கலாமா? காலெல்லாம் வலிக்கும் பாவம். என்னை எல்லோரும் மன்னிக்கவும். அடுத்த முறை நீங்க இவ்வளவு கஷ்டப்பட போயிட்டு உங்க யாருக்காவது கர்த்தர் பேசிக்காரன்னு வர முடியுதா? நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணுவேன், சரியா? நீங்க தைரியமா இருக்கு. கர்த்தர் கூட இருப்பார். கரங்களை உயர்த்த வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே நான் வரும்போது என்ன விஷயம் என்ன போய் நான் பேச போறேன், எனக்கு என்ன ஒண்ணுமே வாயில வரமாட்டேங்குதுன்னு இங்க வந்து நிக்கணும் பாக்குறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். என் ஜனத்தோடு நான் பேசுவேன்னு சொன்ன வசனத்தின்படி நீங்க உங்க ஜனத்தோடு பேசியிருக்கிறீங்க. ரொம்ப நேசிக்கிறீங்க. உங்க சுயபலத்துல நீங்க நின்னது போதும். இன்னைக்கு எல்லாத்தையும் லூஸ் பண்ணுங்க. உங்க பெலனை இழங்க. தயவு செய்து தேவனுக்கு முன்பாக உங்க பெலனை இழந்து விடுங்க. தங்கள் கிரீடங்களை இறக்கி வச்சுட்டாங்களா? இறக்கி வச்சிருங்க. இனி அந்த பெருமை, கர்வம், கோபம் எல்லாம் வேணும். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு குழியை விட்டுங்க, அள்ளி போட்டு புதைங்க. குழி காலியா இருந்தா அது உங்களை வாங்கிடும். பைபிள் சொல்லுது, அவன் பாவம் செய்த பொழுது நீ எடுக்கப்பட்ட மண்ணுக்கு நீ திரும்புவாய். ஆதாம தோண்டி எடுத்த ஒரு பள்ளம் ஆதாமுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவன் அதே குழியில விழுந்துட்டான். எடுக்கப்பட்ட மண்ணுக்கு அவன் திரும்பி போயிட்டான். ஆனா இயேசு வரும்போது ஆதாமை எடுக்கும்போது ஒரு குழி, இயேசு வந்து அந்த குழியில விழுந்தார். இப்பொழுது அந்த குழி மூடப்பட்டது. இனி மரணம் இல்லை, இனி பாதாளம் விழுங்குவது இல்லை. கர்த்தர் மீட்பை கொடுத்திருக்கிறார். இனி உங்களுக்கான சாபங்கள் உங்கள் மேல் நிற்பதில்லை. எனக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் என் கணவனை மதிப்பேன்னு சொல்லுங்க. அவரை பார்த்து மதிக்காதீங்க, அவர் பணத்தை பார்த்து மதிக்காதீங்க, அவர் கொடுக்கறதுனால சிரிக்காதீங்க, இல்லாத டைம்ல கோவப்படாதீங்க. கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுகிறது போல ஏசப்பாவின் நிமித்தம் நான் ஒரு கண்ணில் இயேசு, இன்னொரு கண்ணில் அதே பார்வையில் என் கணவன். மனைவியை நேசிங்க. அழகா இருந்தாலும் நேசிங்க, கொஞ்சம் அலம்பலமானாலும் நேசிங்க, வயதானாலும் நேசிங்க. 90 வயசுல புள்ள பார்த்தா பாருங்க எவ்வளவு நேசிச்சிருப்பான் இல்லையா? அன்பா இருங்க. என்னைக்கும் விட்டு கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் தாண்டி பார்க்கக்கூடாது, எல்லையை தாண்டக்கூடாது. அவளே உன்னை நேசிக்கத்தக்க பெண்மாலும் மறையாடுமா இருக்கிறார். அவருடைய ஸ்தானங்களே உன்னை திருப்திப்படுத்துவார். இன்னும் திட்டமாய் ஆண்டவர் பேசுகிறார். உன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணு. அவளே உன் இளவயது நாயகி. நாயகினா ஒரு ஹீரோயின், அது உங்க பொண்டாட்டியா தான் இருக்கணும். அந்த ஹீரோ உங்க கணவனா தான் இருக்கணும். அடுத்த எண்ணம் வரவே கூடாது. உன் தாயையும் தகப்பனையும் மறந்து விடு. தாய்க்காக புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, தாய்க்காக பொண்டாட்டியை விட்டு கொடுக்காதீங்க, கூட பிறந்தவங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நம்பிதான் கர்த்தர் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் கூட 100 பேர் பறக்கட்டும், உங்க மனைவி ஒருத்தி தான், உங்க கணவன் ஒருத்தன் தான். யார் என்ன சொன்னாலும் நெவர் கிவ் அப். என்னைக்கு விட்டு கொடுக்காதீங்க. வீட்டுக்குள்ள சண்டை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். கணவனை எங்கேயும் யாருக்கிட்ட போய் குறை சொல்லாதீங்க. சொன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட போய் அழுங்க, ஆண்டவர் சமூகத்துல கதறுங்க. செத்துப்போ, உன் கடவுளை தூசிச்சு செத்துப்போன்னு சொன்ன அந்த யோபுனுடைய பொண்டாட்டியை குறிச்சு யோபு யாரிடத்திலும் குறை சொல்லவே இல்லை. யாரிடத்திலும் போய் என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டா, என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா, என் பொண்டாட்டி எங்கேயும் போய் எங்கேயும் புறணி பேசவே இல்லை. யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி பைத்தியக்காரின்னு பொண்டாட்டிட்டு தான் சொன்னானே தவிர என் பொண்டாட்டி பைத்தியக்காரின்னு சொல்லி ஊருக்குள்ளா போய் சொல்லலை. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் பொண்டாட்டி போய் குறை சொல்லாங்க. அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறீங்க. புருஷனை பத்தி வெளியில போய் குறை சொல்றீங்க, சொந்த வீட்டுல போய் குறை சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆச்சா, உங்க வீடுதான் உங்க வீடு, அதுதான் அரண்மனை. மற்றவங்க 3வது மனுஷன் தான். உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க, கண்ணீர் வடிங்க. கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். ஆவியானவர் திட்டமாய் உங்களோட பேசுகிறார். கீழ்ப்படி அடங்கு, வாசல் திறக்கப்படும், பரலோகத்தின் மகிமையை நீ காண்பாய். கர்த்தருடைய நதி உண்மையில் வரும். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தை வீற்றிருக்கிற தேவனுடைய மகிமையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. இந்த பகல் வேளை கர்த்தருடைய நதி உண்மையில் வருகிறது. இந்த நதி உன்னை செழிக்க வைக்கும், பிழைக்க வைக்கும், வாழ வைக்கும்.
கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரை துடைப்பார். வியாதி உள்ளவங்க உங்க தலைமையில கை வச்சு கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். நான் ஊழியத்துக்குள்ள வந்து ஊழியத்துக்கு வந்தபோது கர்த்தரை கேட்ட, ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்க அழைத்திருப்பீங்க என்பதற்கான ஒரு அடையாளத்தை காட்டும். ஆனந்தம் அப்படின்ற ஒரு அம்மா கேன்சர் வியாதியில எல்லா டாக்டராலும் கைவிடப்பட்டு தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு புறஜாதி மதத்தில் இருந்த ஒரு அம்மா, ஆண்டவர் சொன்னார், இவளை போய் நீ சுகமாக்குன்னு சொல்லி போய் பாக்குறேன். செத்து போன மாதிரி மூஞ்செல்லாம் ஈமொழிச்சு, யூரின்ல பிளட் கலந்து புடும் பூத்து இருந்துச்சு. கிட்னி, அதாவது யூரின் டியூப்ல பயங்கரமான ஒரு அழுகி போன தன்மை. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லி ஜெபிச்சேன். 8ஆம் அதிகாரம் 11 ரோமர் படி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருந்தால் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்ற வார்த்தையின்படி விளைவு என்ன? அடுத்த 3 வாரத்துல அந்தமா எழுந்து நடந்து ஆலயத்தை வந்து சொன்னிச்சு, நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ இடத்துல கும்பிட்டேன், இயேசு ஒருத்தர் தான் தெய்வம், அவர் தான் உண்மை உள்ளவர். எனக்கு அந்த ஒரு பெரிய அடையாளமா இருந்தது. அந்த நாள் நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மேல அப்படிப்பட்ட சுகத்தை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்குள் வாசமா இருக்கிற கிறிஸ்துவின் வல்லமையினாலே இந்த சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் நீங்கும். நல்லா கை வச்சுக்கோங்க, தலைமையில கை வைங்க. தலைவலி, ஒத்த தலைவலி, கண் பலவீனத்துல, குறுக்கு வலியில, இடுப்பு வலியில, வயிற்று வலியில, பிரச்சனைகள்ல, யூரின் ப்ராப்ளத்துல, எரிச்சல்கள்ல கர்த்தர் நீங்க எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறார். இந்த கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சந்ததியை நான் எனக்கு முன்பாக உத்தமர்களாய் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், பிற்பாடு கர்த்தருடைய மகிமை விளங்கும். இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் விளங்கும். அடுத்த 15 நாட்களுக்குள்ளாக ஆபிரகாமுடைய எல்லையில மாற்றம் உண்டானது போல உங்கள் எல்லைகளுக்குள்ளே மாற்றம், சில குழப்பங்கள் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அது நன்மைக்கு எதுவாய் முடியும், அது நன்மைக்கு எதுவாய் முடியும், அது நன்மைக்கு எதுவாய் முடியும். இப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். சர்வ வல்லவராகிய தேவனுடைய கரம் உங்கள் மேல் வருவதாக. வியாதி உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் முன்வரிக்கு வாங்க, மற்றவங்க பின்னாடி போங்க. கர்த்தருடைய கரம் உங்களை தொட விரும்புகிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய மேகம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் மின்னலை போல பலமா இறங்க போகிறது. பல நாட்கள் உங்களை பிடித்திருக்கிற சில பேய்கள் உங்களை விட்டு ஓட போகிறது. சில கட்டுகள் உடைய போகிறது. சில பேர் தூக்கத்துல ரொம்ப பொல்லாத கனவுகள் மேல போராட்டமா இருக்குது, ரொம்ப பலவீனமா இருக்குது, அடிக்கடி பயம் உண்டாகுது, திகில் உண்டாகுது, வீட்டுக்குள்ள அமானுஷ்ய நடமாட்டங்கள் நடக்கிறது போல இருக்கிற பயத்தின் வாவியில பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. முன்னுக்கு வாங்க. நீ கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். நீ கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகுது. ரீ ஷமதுர மலரி அனியாந்தரபா. கர்த்தருடைய மகிமை லேப்ருது ஷிமினி அம்புரு தன்ம ரகதன மதுரிபியா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவே என் சரீரத்தை சுகமாக்கும். இயேசுவே உங்க தாயங்க என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமையினால இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலைவர் உள்ளம் கால்வரை கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக. சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகள், எல்லா ஜாயின்ட்ஸ் பெயின், எலும்புகளுக்குள் இருக்கிற வலிகள், ஜாயின்ட்ஸுக்குள் இருக்கிற பெயின்ஸ் ஹீல் ஆகட்டும், சுகமடையட்டும். கர்த்தருடைய வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். மதுர பலத்தினி அந்தரவா. குடும்பத்துக்குள்ளே பல குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர். ஆண்டவரே, எத்தனை காலங்கள் நான் சகிக்கிறது, எத்தனை காலங்கள் பொறுத்து போறது, இன்னும் எத்தனை காலங்கள் ஆண்டவரே நீ இப்படியே இருப்பீர்? என் கண் காண என் சிறையிருப்பை மாற்ற மாட்டீரோ? என் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வராதா ஆண்டவரே? இனி எவ்வளவு நாள் கண்ணீரோடு இருக்குன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய இழப்புகளை குறித்து மிகுந்த வேதனையோடு இருக்கிற என் மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண் காண நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். நீ அதை பார்ப்பாய், மனம் திரும்புவதை பார்ப்பாய், மாற்றத்தை நீ பார்ப்பாய், இழப்புகளுக்கு ஈடுகட்டுவதை நீ பார்ப்பாய். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் பலமாய் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புவதை காணுகிறேன். Jesus name, Jesus name, Jesus name. இயேசுவின் கரத்தினால கர்த்தருடைய மகிமை பலமா இறங்கட்டும். எல்லா போராட்டத்தின் வல்லமைகளும் இருளின் ஆவிகளும் சரீரத்தை விட்டு ஓடி போவதாக. கர்த்தருடைய ரத்தம் பரிசுத்தம் அடையட்டும். இயேசுவே இந்த சரீரத்துக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எடுத்து போடுவீர்கள். சுகத்தை விடுதலையை உண்டு பண்ணுகிறேன். கர்த்தருடைய வல்லமையினால் முழு ஆவியும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ரதுமௌ ஷபலகதனதி யந்துரதரபா. இயேசுவே, நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காயங்கள் வெளியில எல்லாருக்கும் முன்னாடியும் ஆனந்தமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது போல கர்த்தர் சொல்கிறார், நீ வாயை அடக்கி கொண்டாய், நீ மனிதனிடத்தில் பேசாம கர்த்தரிடத்தில் பேசின, நான் அதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியில மனுஷங்க முன்னாடி வெறனா இருக்கிறது போல உடைஞ்சு நொறுங்கி கண்ணீரோடு காயத்தோட வேதனையோடு இருக்கிற உங்க ஆத்மாவை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். 34ஆம் அதிகாரத்தினுடைய யாத்திராகம புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன்.
அப்பொழுது நான் என் தயையும் என் கிருபையும் உனக்கு நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் தயவை உனக்கு காண்பிப்பேன், என் தயவை உனக்கு காண்பிப்பேன், தயவை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மேல் எல்லாம் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், ஆவியானவருடைய தொடுதல் உண்டாகட்டும், எல்லா வேதனைகள், நிந்தைகள், உபத்திரவங்களை கர்த்தர் மாத்துங்க. தெய்வீக தொடுதல் உண்டாகட்டும், தெய்வீக தொடுதல் உண்டாகட்டும். மதுரபவு ஷகதன ஹந்தேல ரதினியாந்தர. Jesus name. Jesus name. யாராச்சும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகளை இன்றைக்கு நீ முன்குறித்திருக்கிறீர். இன்றைக்கு இவர்கள் விடுதலையாக்கும்படி முன்குறித்திருக்கிறீர். பலவிதமான மனப்போராட்டங்கள், வேதனைகளுக்குள், கண்ணீர்களுக்குள், ஆண்டவரே, காயங்களுக்குள், மனுஷனால் ஆற்ற முடியாத கண்ணீர்களுக்குள் சிக்கப்பட்டிருக்கிற அந்த மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சகல போராட்டத்தின் நுகத்தின் வல்லமைகளையும் உடைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையால் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக சுகம் உண்டாகட்டும். நரம்புகளுக்குள் சுகம், எலும்புகளுக்குள் சுகம், இரத்த நாளங்களுக்குள் தெய்வீக சுகம். ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையினால பரிபூரண விடுதலை, நிம்மதி உண்டாகட்டும். இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அலைந்து திரிவதில்லை, அங்க இங்கன்னு ஓடுவது இல்லை. கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார், உங்களை சுகித்திருக்க பண்ணுவார். நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய். தேவனை அறியும் அறிவை தாங்க, உடைய வெளிச்சத்தை தாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை போடுங்க. கர்த்தாவே, இரக்கம் செய். நீதியின்படி உன்னை அழைத்தேன், தற்காத்தேன் என்று சொன்னீரேன், விடுவித்தருளுவீராக. மற்றவங்க ஜெபிக்கிறத ஒப்பு கொடுக்குறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். நேரங்கள் இல்லை ஆண்டவரே, எனக்கு எல்லா பிரதர்ஸுக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம், பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு, தேவனுடைய நடத்துதல் உண்டாகட்டும். இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் முகமுகமாய் காண ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க 2 மணி நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க கர்த்தர் பேசினீர். ஒரு சுய அறிவில், மனுஷ அறிவில் இது பேச முடியாது ஆண்டவரே. தேவன் மறைத்தீர் ஆண்டவரை. நீர் எங்களோடு பேசுவதை திட்டமாய் உணர்ந்தோம். அப்படியே கீழ்ப்படுகிறேன், அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். எந்தெந்த காரியத்தையெல்லாம் நீ என்னோடு பேசினீரோ ஆண்டவரை, முதலாவது நான் அதை எடுத்து புசித்து நான் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் காத்திருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறதும் இன்னும் வெளிப்படாதமான நன்மைகளுக்கு நேராக எங்கள் பாதங்களை அனுப்பும். தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களை எங்களை விட்டு அனுப்பும் ஆண்டவரே. எதற்கும் நாங்கள் அடிமையாகாதபடி கர்த்தருக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவே நாமத்தில் சொல்றேன். ஜோசப் மாமா கொஞ்சம் லாஸ்ட் ஜாம். சர்வத்துக்கு அதிகாரம் படித்தவரே, இருப்பவரே, இருந்தவரே, வருகிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை ஒன்றிணைத்ததுக்காய் நன்றி. எல்லா குடும்பத்துக்கும் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நீர் கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லி இந்த தேவ மனுஷனுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஊழியங்களையும் குடும்பத்தையும் கருத்தில் பிடிச்சி கர்த்தரை விதமாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிட்டோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் பேரை அனைத்து விடுதலையாக்கினதுக்காக நன்றி சொல்லி நீரை பெரியவர் என்பதையும் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஒத்தாசையிலும் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.